நல்லதும்மா. நல்லது, நல்லது, நல்லது. ஆடியோ, வீடியோ சரியா இருக்கா? நல்லதும்மா. நல்லது, நல்லது. திருச்சிற்றம்பலம். மற்றுப் பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன். இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நாம் நம சிவாயவே. சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க. நம சிவாய வாழ்க. நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம், மொழி, மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி பணவி, இந்த இறைபணியிலே என்னோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனது அருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரினும் மேலாக
இந்த காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சிவனருட் செல்வியர், சிவனருட் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இன்றைய நாள் ஒரு இனிய நாள். இன்று நாம் ஒரு அரிய பெரிய ஒரு நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். மெய்ப்பொருள் நாயனார். அவரது குரு பூஜை இன்று. இந்த நன்னாளிலே சென்னையைச் சேர்ந்த அப்பர் அருள்நெறி மன்றம் என்ற இந்த அழகான மன்றம், அருமையான மன்றம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையில் அந்த மன்றத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சாந்தா அம்மையார் போன்ற அனைவரையும் முதலிலே போற்றி பரவி அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம். இவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லா நாயன்மார்களுக்கும் அவர்கள் அந்தந்த குரு பூஜையிலே தகுந்த பேராசிரியர்களை மற்றும் உள்ளவர்களை கொண்டு அந்த நாயன்மார்களை பற்றி சிந்திப்பதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 4, 5, 6, 7 திருமுறைகளை விரிவாக பாடலாக அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு நல்லதொரு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த அப்பர் அருள்நெறி மன்றம் மேலும் மேலும் தழைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும். அதன் மூலமாக பல ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று அதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமானை இறைஞ்சி திருவருளும் கிருவருளும் சித்திக்க வேண்டும் என்று இறைஞ்சி நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோமாக. அன்பர் பெருமக்களே, மெய்ப்பொருள் நாயனார் புராணம் இது நமக்கு இப்படி ஒருவர் கிடைத்திருக்காவிடில் இந்த புராணத்தை எல்லாம் நாம் அறிந்திருக்கவே மாட்டோம். இவர்களது வரலாறு எல்லாம் இன்று நாம் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது இவரால் தான். எனவே அவரது திருவடிகள் போற்றாமல் நிகழ்ச்சிக்குள் நுழைவது என்பது அது முறையாக இருக்காது. ஆம், அவரது சேக்கிழாரது திருவடி போற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோமாக. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிவாயிடமன் சேக்கிழார் நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட தொகை அருளாமல் இருந்திருந்தால், இன்று இந்த நாயன்மார்களை பற்றி இவ்வளவு விரிவாக நாம் சிந்திக்க இயலாமல் போயிருக்கும். எனவே அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி இன்று இந்த மெய்ப்பொருள் நாயனார் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அன்பர் பெருமக்களே, பெரிய புராணம் என்ற இந்த நூல் எதற்காக எழுந்தது என்பது நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் போன்ற ஞான நூல்கள் கற்றுத் தேர்கிறோம். அந்த ஞான நூல்களிலே ஓர் ஆன்மாவானது எப்படியெல்லாம் அது பயிற்சியும் முயற்சியும் செய்து வந்தால், எந்தெந்த சாதனங்களை எல்லாம் அது முறைப்படி பயின்று வந்தால் அது சிவம் தன்மை அடைய முடியும் என்பதை அழகாக விளக்குகின்றன. இருவினை ஒப்பு நிகழ வேண்டும். இருவினை ஒப்பு என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் இரண்டையும் ஒக்க நோக்குகின்ற, சமமாக நோக்குகின்ற நிலை. இங்கிருந்துதான் உண்மையில் நம்முடைய அந்த இறை தேடல் துவங்குகிறது. அப்போ இந்த இருவினை ஒப்பு உண்மையில் நமக்கெல்லாம் சாத்தியப்படுமா? இப்படியெல்லாம் கூட மனிதர்களால் இருக்க முடியுமா? எப்படி இன்பம் வந்தால் துள்ளாமலும் துன்பம் வந்தால் துவளாமலும் எப்படி இருக்க முடியும்? அது மனித இயல்பு அல்லவா?
இதை கடந்தால்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் வெவ்வேறு விதமாக நாம் செயல்படாமல் இரண்டையும் ஒரே அளவில் ஒக்க நோக்கினால்தான் இறைவன் நமக்கு கிடைப்பான் என்றால் இந்த நிலை உண்மையிலேயே எய்தக்கூடியதுதானா என்ற இந்த கேள்வி அடிக்கடி நம்மில் பலருக்கும் எழுகிறது. இந்த இருவினை ஒப்பு வந்த பிறகு மலம் பரிபாகம் அடைய வேண்டுமாம். மலம் பரிபாகம் அடைதல் என்றால் இந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் நீங்குதல். மாயை நீங்குதல் என்றால் இந்த உலக பொருட்களின் மீது, இந்த உடலின் மீது நான் கொண்டிருக்கிற பற்று நீங்க வேண்டும். எப்படிங்க நீங்கும்? எப்படி நீங்க முடியும்? உலகமே எதற்காக? நான் அனுபவிப்பதற்காகத்தானே. உலகம் படைத்தது எதற்காக? இந்த மனிதன் அதை அனுபவிப்பதற்காகத்தானே. அப்ப இந்த உலக பற்றை நான் நீக்குவது என்றால் வாழ்வதே இதற்காகத்தானே. இந்த உடல் பற்றை நீக்குவது என்றால் இதெல்லாம் உண்மையில் சாத்தியமா? இதெல்லாம் உண்மையில் நிகழக்கூடுமா? இப்படி யாராவது கடந்து வாழ்ந்திருக்கிறார்களா? இப்படி மலம் பரிபாகம் அடைந்த பிறகுதான் நமக்கு திரோதான சக்தி அருள் சக்தியாய் மாறுகிறது. அதன் பிறகு அருள் சக்தி நம்மை பெருமானிடம் அழைத்து போகிறது. அப்பொழுதுதான் அந்த இறுதி நிலை, முக்தி நிலை, வீடு பேறு நிலை, மோட்ச நிலை, கைவல்ய நிலை என்று சொல்லுகிறோமே, அந்த நிலையை நாம் அடைந்து பேரானந்தத்தில், சச்சிதானந்தத்தில், சிவானந்த திளைக்க முடியும் என்று ஞான நூல்கள் சொல்லுகின்றன. இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இவைகளெல்லாம் உண்மையிலே பிராக்டிகலி பாசிபிளா? இப்படியெல்லாம் யாராவது இருக்க முடியுமா? அப்படி யாராவது வாழ்ந்து இருக்கிறார்களா? இதை நமக்கு காட்டுவதுதான் இந்த பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள். எனவே பெரிய புராணத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாயன்மார்கள் என்பவர்கள் எத்தகையவர், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராமல் நான் பெரிய புராணத்திலே நாயன்மார்கள் வரலாற்றை நான் படிக்க துவங்கினால், கற்க துவங்கினால் அவற்றையெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு குழந்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த குழந்தை நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு பலூன் ஆசைப்பட்டு கேட்கிறது குழந்தை, வாங்கி தருகிறோம். சிறிது நேரத்திலே அதுவே அதை உடைத்து விடுகிறது. உடைத்த பிறகு அழுகிறது. எனக்கு உடனடியாக இன்னொரு பலூன் தேவை, வேண்டும் என்று அழுகிறது. நாம் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், அது கேட்கவில்லை. நமக்கு எரிச்சல் வருகிறது. போயும் போயும் பலூனுக்கு அழும் ஒரு குழந்தை. என்னங்க அது? இதுக்கு போய் அழுமாங்க? ஏதோ ஒரு பெருசா ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, பலூனுக்கு போய் அழுது என்று நாமெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரையிலும் அந்த பலூன் என்பது பல கோடி ரூபாய் நீங்க சொல்றீங்களே, அதற்கு சமம் அந்த குழந்தையை பொறுத்த வரையிலும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த குழந்தை நிலைக்கு நீங்கள் இறங்கி வர வேண்டும். எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்பது அது அவரவர்கள் நிலையிலிருந்து புரிந்து கொள்ளுதல், அது முக்கியம். அனைவரையும் நாம் என்னுடைய பார்வையிலேயே புரிந்து கொள்ள முயற்சிப்பேன் என்றால் அது தவறு. அது தவறு. மகாத்மா காந்தியடிகள் ஒரு சிறுவன் தந்த ஒரு சிறு பென்சில், அந்த பென்சிலை எங்கோ தொலைத்து விட்டார் என்று அறை முழுவதும் தேடுகிறார். அத்துணை மணித்துளிகள் எடுத்துக்கொள்கிறார். அத்துணை சிரமம் அவர் எடுத்துக்கொள்கிறார். உடனே கேட்கிறார்கள், பாபுஜி அது ஒரு சின்ன பென்சில் தானே, நான் உங்களுக்கு புது பென்சில் 2 பென்சில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு,
நான் தொலைத்தது பென்சிலை அல்ல, அந்த சிறுவனது அன்பை தொலைத்து விட்டேன், அதை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றார் காந்திஜி. அந்த காந்தியினுடைய அந்த செயலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரது நிலைக்கு உயர்ந்து நின்று புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நாம் நம்முடைய நிலையிலிருந்து பார்த்தோமேயானால் அந்த காந்தியினது செயல் ஒரு சிறு செயலாக, இன்னும் சொல்ல போனால் விளையாட்டுக்குரிய ஒரு செயலாக, சிரிப்பிற்குரிய ஒரு செயலாக நமக்கு தோன்றும். என்ன சொல்ல வருகிறோம்? ஒருவரை உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் என்பது அவரவர்கள் நிலைக்கு சென்று உணர முற்பட வேண்டும். நாம் இருக்கும் நிலையிலேயே அவர்களை உணர முற்படுவது மிகப்பெரிய தவறு. சரி, என்ன சொல்ல வரீங்க? நாயன்மார்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாயன்மார்களுடைய செயல்களை நீங்கள் உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவர்கள் நிலைக்கு நீங்கள் உயர்ந்து நின்று அந்த நிலையிலிருந்து நீங்கள் காண வேண்டும். சின்னங்கயா பெரிய உயர்ந்த நிலை. அவர்களும் என்ன மாதிரி 2 காலு 2 கை தானே. அவங்களும் என்ன மாதிரி தினம் எழுந்திருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, வேலை பார்க்குறாங்க, தூங்குறாங்க. என்ன எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்றீங்க? நான் கூட தான் எங்கேயாவது ரோட்ல போனா யாராவது பிச்சை கேட்டா என்னால முடிஞ்சா ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பேன். நான் கூட தான் கோயிலுக்கு போறேன். நான் கூட தான் சாமி கும்பிடுறேன். எனக்கும் அந்த நாயன்மாருக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ஏன் நாயன்மாரை ஒரேடியா ரொம்ப தூக்கி வைத்துக் கொண்டு அடுகிறீர்கள்? புரிந்து கொள்ள வேண்டும். நாயன்மார்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நான் செய்கிறேன், இது என்னுடையது என்ற அந்த செருக்கோடு செய்கிறேன். நாயன்மார்கள் இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் கைவரப் பெற்றவர்கள். இந்த மலத்தை எல்லாம் கடந்தவர்கள். அவர்கள் எதையும் நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வதில்லை. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. ஆனாங்கய்யா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, எல்லாரோட செயல்பாட்டுக்கும் அடிநாதமாய் இருப்பது இறைவன் திருவருள் சொல்லுவீங்களே. நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ, நான் புரிந்து கொள்ளுகிறேனோ இல்லையோ, நான் உணர்கிறேனோ இல்லையோ, என்னுடைய செயல் இறைவன் செயல்தானே. என்னுடைய செயல் இறைவன் செயல் என்றால் நாயனாரது செயலும் இறை செயல்தானே. அப்படியானால் எங்கள் இருவருக்கும் எந்த வேறுபாடு இருக்க முடியும்? ஏன் நாயன்மார்களது செயல்பாட்டை உயர்ந்ததாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? என்ன வேறுபாடு? இங்கே நான் எனது என்ற விருப்போடு நான் செயல்படுவதால் என்னுடைய வினைக்கு ஏற்ப கடவுள் என்னை செயல்படுத்துகிறான். அவர்கள் அந்த வினையை கடந்ததால் கடவுள் அங்கே செயல்படுகிறான். இந்த வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் நாம் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிடிலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிடிலும், நாம் எல்லா செய்கையும் இறைவன் செயல்தான். அதனாலதான் மீளா அடிமைங்கிறோம். அடிமை என்பவன் எஜமானன் என்ன சொல்றானோ அதை செய்யறவன் தானே. அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லைல்ல. என்றுமே நம்ம மீளா அடிமை தான். அதனால நம்ம செயலும் நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, புரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கலையோ, கடவுள் செயல் தான். என்னோட செயலே கடவுள் செயல்னா நாயன்மார் செயலும் கடவுள் செயல் தானே. அப்ப நான் எப்படி புரிந்து கொள்வது? என்ன வேறுபாடு? என்னுடைய செயல் நான் எனது என்ற செருக்கோடு அமைவதால் என்னுடைய வினைக்கு ஏற்ப என்னை செயல்பட வைக்கிறான். அவர்கள் அந்த நான் எனது கடந்து போகிற நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு அவனே செயல்படுகிறான். இதுதாங்க வேறுபாடு. இந்த வேறுபாடு உணர்ந்தால்தான் நாயன்மார்களுடைய செயல்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாயன்மார் செயல்படுவது நான் செயல்படுவது போல அல்ல. நான் செயல்படுவது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில. நான் செயல்படுவது என்பது நான் எனது என்ற இருமாப்பு ஆணவ
செயல்படுவது, அவர்கள் செயல்படுவது அப்படி இல்லை. இந்த அடிப்படை வேறுபாடு புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்ல வருகிறீர்களாங்க ஐயா. உண்மை, உண்மை. அவர்கள் எல்லாம் வாழும் பொழுதே முக்தி நிலை அடைந்தவர்கள். அவர்கள் ஜீவன் முக்தர்கள் தான். ஏதோ கடைசியா முக்தி அடையறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த உடல் கழியும் பொழுது அவர்கள் அந்த நிலைக்கு போறாங்க. அவ்வளவுதான். அதனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால், நாயன்மார்களை அறிந்து கொள்ளாமல், அவர்களது நிலையை உணராமல், பெரிய புராணத்திலே எந்த நாயன்மார் வரலாற்றையும் படிக்க முற்படாதீர்கள். இவ்வளவுதாங்க. இதை கோடிட்டு காண்பிப்பதற்காகத்தான் சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே மனுநீதி சோழனுடைய வரலாற்றை அவ்வளவு விரிவா பேசுறாரு. ஏன் பேசுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேச வந்தது நாயன்மார் வரலாறு. நாட்டு வளம் பேசணும்னா ஏதோ 2 வளம் காவிரி ஓடுது அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது என்ன நீதி சோழனை மட்டும் அவ்வளோ விரிவா பேசுறீங்க? என்ன சொல்ல வராரு? இந்த மனுநீதி சோழனோட வரலாற்றை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் தயவு செய்து உள்ளே வந்து விடாதீர்கள். ஏனென்றால் மனுநீதி சோழன் என்ன செய்கிறான்? அவனுடைய பையன் தேர் ஓட்டிட்டு போறான். எங்கிருந்தோ ஒரு கண்ணுக்குட்டி வந்து தேர் காலில் விழுந்து மாட்டி இறந்து போயிடுது. அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா வந்து ஆராய்ச்சி மணி அடிக்குது. மன்னன் வந்து என்ன பண்றான்? நிலைமையை அறிந்து கொள்றான். ஆனா நீதி வழங்குறானா? என்ன நீதி? எந்த இடத்துல கண்ணுக்குட்டி எப்படி இருந்ததோ அதே போல தன்னுடைய மகனை அங்கேயே கிடப்பித்து தேரை ஏற்றி கொள்வானாம். இப்படி பண்றதுதான் மனு நீதியா. இதுதான் உயர்ந்தது என்று சேக்கிழார் எடுத்ததுமே அது ரொம்ப பெருசா பில்டப் கொடுக்கிறாரு. ஏன் இத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இல்லைங்க, எங்களால புரிஞ்சுக்க முடியலங்க. என்னங்க அது? ஏங்க, ஒரு கண்ணுக்குட்டிங்கிறது பாவம், அது 5 அறிவு உடையது. இது வந்து அது தெரியாம வந்து விழுந்துடுச்சு. அது நடந்தது. இவர் என்ன வேணும்னே போய் கொன்னாரா? அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதுக்கு போய் நீங்க தண்டனை கொடுங்க. கொஞ்ச நாள் வந்து சாப்பிடாம கிடக்க சொல்லுங்க. இல்லைன்னா அந்த மாட்டுக்கு வந்து எல்லா இதுவும் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி 1000 வேலை கொடுங்க. உயிரே எடுப்பீங்களா? இது என்ன விதத்துல நியாயம்? இதுக்கு பேர் நீதியா என்று நீங்கள் கேட்பவராக இருந்தால் நீங்க உள்ள வராதீங்கிறார். ஏன்னா நீங்க உள்ள வந்தீங்கன்னா இது மாதிரி எத்தனையோ வரலாறு நீங்கள் அறிய வேண்டி இருக்கும். ஒவ்வொரு வரலாறு படிக்கும் போதும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். என்னையா இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா என்று ஆச்சரியப்படுவீர்கள். அப்போ சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாயன்மார்களுடைய நிலை, ஜீவன் முக்தருடைய நிலை, அணைந்தோர் தன்மை என்ன என்று அறியாமல் பெரிய புராணத்திற்குள் வர வேண்டாம். இதுதான் முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்பர் 2, கடவுள் சோதிக்கிறார் என்று நாம் பலரும் சொல்றோம். கடவுள் ஒருபோதும் சோதிப்பதில்லை. நமக்கு கூட பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு சின்ன லாஸ் வந்துடுச்சு பிசினஸ்ல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்து போச்சுன்னா, என்னன்னே தெரியல, கடவுள் அப்படி சோதிக்கிறாருப்பா என்ன. நான் என்னப்பா கோயிலுக்கு போகாம இருக்கேனா? பிரதோஷத்தை ஒரு தடவையா தவற விட்டு இருக்கிறேனா? எவ்வளவு சிவாயனம் எழுதுறேன், ஏன்பா எனக்கு போய் கடவுள் இத்தனை சோதனை? இப்படி பலரும் சொல்றாங்க. அது தப்பு. இந்த டயலாக் நம்ம ஒரு காலத்திலும் நம்ம சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், சோதனை என்பது எதற்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சோதனை வந்து ஒரு கெமிக்கல் லேப்ல நடக்கட்டும், ஒரு ஸ்கூல்ல நடக்கட்டும், எங்க வேணாலும் நடக்கட்டும். ஒரு சோதனை என்பது எதற்கு? சோதனை என்பது ஒன்றை அறிந்து கொள்வதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அது தெரியல. ஒரு லிட்மஸ் பேப்பர் ஒரு சோதனை. ஒரு ப்ளூ லிட்மஸ் போட்டா அது ரெட் ஆகுதா? ரெட் லிட்மஸ் போட்டா அது வேற கலர் ஆகுதா? இது ஒரு டெஸ்ட், சோதனை. அப்படி ஆயிடுச்சுன்னா தான் அது என்னன்னு, அது ஆசிடா இல்லையான்னு எனக்கு புரியுது. அப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ண பிறகு, சோதனை பண்ண பிறகு எனக்கு தெரியுது. ஒரு பையன் ஸ்கூல்ல எந்த நிலையில இருக்கான், கணிதம் மேத்ஸ் அவனுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு, ஆசிரியருக்கு தெரியல. ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, ஒரு சோதிக்கிறாரு. அதை வச்சு ஓ இவன் ஓரளவு நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு அவர் வராரு. கடவுள் அப்படியாங்க?
கடவுள் முற்றும் உணர்ந்தவன்ங்க. அவன் இயற்கை உணர்வினன்ங்க. அவனுக்கு உங்கள சோதிச்சு தான் நீங்க எப்படி பிஹேவ் பண்ண போறீங்க, எப்படி நடந்துப்பீங்கன்னு அவன் கண்டுபிடிப்பானே. அதனால கடவுள் ஒருபொழுதும் யாரையும் அவர் சோதிக்க வேண்டாம். அவரு முற்காலமும் உணர்ந்தவர். ஒரு ஆன்மாக்கு என்ன செஞ்சா அது எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவரு சோதனை குடுத்து என்ன கண்டுபிடிக்கிறார்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால கடவுள் ஒருபோதும் சோதிப்பதில்லை. எனக்கு நல்லது செய்தாலும், கெட்டது செய்தாலும் நான் பக்குவமடைய வேண்டும் என்ற உயர்ந்த அந்த கோல் இருக்கு பாருங்க, அதை நோக்கி என்னை பயணிக்க வைக்கிறார். அவ்வளவுதானே ஒழிய எதையுமே சோதனை என்று சொல்லாதீர்கள். இது எதுக்கு இதுக்கு சொல்றேன்னா, பலரும் என்ன சொல்றாங்க, நாயன்மார்கள் வாழ்க்கையை அப்படியே விவரிச்சுக்கிட்டே வருவாங்க. இளையான்குடி மாறநாயனார் அவர் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். திடீரென கடவுள் அவரை சோதித்தார். அவரை வறுமையில் தள்ளினார். அமர்நீதி நாயனார் அவரு இல்ல. அந்த அதிபத்த நாயனார் அவருக்கு நாள்தோறும் நிறைய மீன்கள் கிடைத்து கொண்டே இருந்தன. கடவுள் சோதனை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் 2 மீனு, 1 மீனு, 1 மீனு கூட கிடைக்காத நாள உருவாக்கினார், சோதிச்சார். இதெல்லாம் ஒண்ணும் சோதனையே கிடையாது. அப்ப என்னங்கய்யா பண்றாரு? இந்த நாயன்மார்களுடைய அருமை பெருமை இந்த உலகம் நாம் அறிந்து கொள்வதற்காக அவற்றை நடத்துகிறார். அதன் மூலமாக நாமும் அந்த நிலையை அடைய முடியும் என்ற உற்சாகத்தை, உத்வேகத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நடத்துகிறார். இவ்வளவுதாங்க விஷயம். சரி, இப்போ இன்னும் கூட கொஞ்சம் இதெல்லாம் பேசினாதான் உள்ளது உள்ளவாறு. கதைங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. கதை ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெய்ப்பொருள் நாயனார் கதை என்ன? அவரு சேதி நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டோட தலைநகரம் என்னன்னா திருக்கோயிலூர். எங்க இருக்கு இந்த திருக்கோயிலூர்? நம்ம இந்த பண்ருட்டிலிருந்து இதுக்கு போறோம்ல, திருவண்ணாமலை போறோம்ல, அப்படி போற வழியில இருக்குல்ல திருக்கோவிலூர். அதான் நம்ம இந்த அட்ட வீரட்டானம் சொல்லுவோமே, அந்த திருக்கோயிலூர் தான். அங்க அங்க என்ன ஆயிடுச்சு, அதான் கேபிட்டல், தலைநகரம். அந்த தலைநகரத்துல ஒரு ராஜா. அந்த ராஜா பேரு மெய்ப்பொருள் நாயனார். அவரு சிவ வேடத்தையே மெய்ப்பொருள்னு அவரு வாழ்ந்தார். யாராவது திருநீர் அணிஞ்சிருந்தா, ருத்ராட்சம் போட்டிருந்தா உடனே அவங்கள சிவனாவே பார்ப்பார். அதனால அவங்களுக்கு எங்கேயும் எங்கு தங்கு தடையும் இல்லாம அவங்க அரண்மனைக்குள்ள எங்க வேணாலும் வரலாம் அப்படின்லாம் அவரு ஆணை பிறப்பித்திருந்தார். அப்படி வாழ்ந்து வந்தார். அவரை ஜெயிக்க முடியல. அவரு மேல பொறாமை கொண்ட ஒரு பகை மன்னன் ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் முத்தநாதன். அவன் கடைசியில என்ன பண்ணிட்டான், வஞ்சனை. இவரை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, இவரோட வீக்னஸ் என்ன, இவர் இந்த சிவனடியாரை பார்த்தா இவர் என்ன பண்றாரு, அப்படியே சரணாயிடுறாருல்ல, அது ஒண்ணுதான் வழின்னு இவனே என்ன பண்றான், ஒரு வஞ்சம், ஒரு பிளாட், ஒரு ஒரு விதமான வஞ்சம் தீர்க்கிறான். எப்படின்னா, இவன் ஒரு சிவனடியார் மாதிரி மாறுறான். உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசிக்கிறான். ஒரு ஓலை சுவடி மாதிரி புத்தக கவளி, அதுக்குள்ள ஒரு குறு வாள் குத்துறதுக்கு ஒரு வாள் மறைச்சு வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போறான். ராஜாட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசம் பண்ண வந்திருக்கேங்கிறான். அவன் மனைவி கூட இருக்காங்க. நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும், உபதேசம் நேருக்கு நேர் நடக்கணும்னா மனைவியை கணவன் அனுப்பிச்சிடுறாரு, மன்னன் அனுப்பிச்சிடுறாரு. மன்னன் கீழே போயிட்டாரு, இவர் மேலே ஏறி உக்காந்துக்கிறாரு. குரு மேல இருக்கணும், சீடன் கீழே இருக்கணும். சீடன் என்ன பண்றாரு, குருவுக்கு வணக்கம் சொல்றாரு. மன்னன் இப்படி வணக்கம் சொல்லும் போது அந்த மறைச்சு வச்சிருந்த அந்த குத்து வாள் எடுத்து ஓங்கி குத்திடுறாரு. குத்துனோன்னா ஒரு பொத்துன்னு ரத்தம் சிந்த சிந்த கீழே சரியிறாரு. மெய்காப்பாளன் தத்தன் ஒருத்தன் ஓடி இந்த முத்தநாதனை குத்துறதுக்கு முற்படுறான். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இவர் நம்ம ஆளுப்பா, இவர் திருநீர்லாம் அணிஞ்சிருக்காரு, இவர் நம்ம ஆளு, இவர் ஒண்ணும் பண்ணாத, பத்திரமா கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு வெளியில எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு, யாராலையும் இவருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னா அவன் கூட்டிட்டு ஓடுறான். போய் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வரான். அது வரைக்கும் குத்துயிரும் குலையுருமா கிடக்கிறாரு நம்ம மெய்ப்பொருள் நாயனார். ஓடி முத்தநாதன் நான் பத்திரமா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னோன்னா, அப்பா இதை விட ஒரு பெரும் காரியம் எனக்கு யாராலையும் செய்ய முடியாதுப்பா, ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்றாரு. அப்புறம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மனைவி, இன்னும் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இந்த திருநீற்று அன்பு நெறியை மறந்து விடாதீர்கள், இதை தொடர்ந்து இந்த நெறியிலே வாழுங்கள் என்று சொல்லி அந்த வேடத்தையே சிந்தை செய்து இருந்தவாறு இருக்கும் பொழுது கடவுள் அவருக்கு மாதுரு பாகனாய் காட்சி கொடுத்து சிவலோகம் தருகிறார். இவ்வளவுதாங்க கதை. கதை ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நம்ம இதுல நிறைய நம்ம பேசணும். இந்த கதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவா நம்ம கடவுளுங்கிறோம், சிவபெருமான்றோம்.
உண்மையில அந்த சிவபெருமான் எப்படிங்கிறது தெரியும். அதாவது சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு புரியும். உண்மையிலே சிவன் என்பவன் சொரூப சிவன். உண்மையிலே நம்ம சிவன் யார குறிப்பிடுகிறோம் என்றால் சொரூப சிவனை குறிப்பிடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு உருவம் இல்ல, அவனுக்கு பேரு இல்ல, அவன் ஒரு தொழிலும் பண்றதும் இல்ல. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவன தான் சொரூப சிவன்றோம். அவன் தான் உண்மையான சிவன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? எல்லா உயிர்களையும் அவனை போலவே ஆக்கணும். பேரானந்தத்துல இந்த உயிர்கள் எல்லாம் திளைக்க வைக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். சரி, ஆசைப்பட்டதுனால அதுக்காக தான் நமக்கெல்லாம் பிறப்பு, இறப்பு குடுத்து நம்மளெல்லாம் வினைகள் ஆற்ற வைத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பக்குவப்படுத்திட்டு வரான். அப்போ என்ன ஆகுது? நமக்கு நீங்களே பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நான் வாழும் முறை எல்லாமே நான் பண்றதா தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் இந்த பிரிப்பரேஷன் பண்ணலன்னா, இவ்வளவு நல்லா நான் பேச முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நான் படிச்சால் ஒழிய இப்படி பேச முடியுமா? அப்ப நான் என்ன சொல்றேன்? நான், நான், நான். அப்போ இந்த செயலை செய்வது நான் என்ற உணர்வோடு இந்த உயிர்கள் முதலில் இருக்கின்றன. முதல்ல இந்த உயிர்கள் எல்லாமே தாமே செய்வதாக, தாமே நுகர்வதாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ ஒரு நிலையில் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க அறிவு விளங்க விளங்க இந்த உயிர்களுக்கு ஒண்ணு புரியுது, என்னை விட எவனோ ஒருத்தவன் பெரியவன் இருக்கிறான்னு. அந்த பெரியவன் யாருன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த சிவன் தான். சரி, இந்த சிவனுக்கு தான் உருவம் இல்லையே, அப்ப அவனை நான் எப்படி பாக்குறது? டேய், நீ என்னை விட பெரிய ஆள்டா, என்னை கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துறா அப்படின்னு அவன்கிட்ட போய் நான் கேட்கணும்னா, இல்ல நீ என்ன நல்லபடியா வச்சிருக்கியேடா, கோடானு கோடி நன்றிடான்னு அவன்கிட்ட போய் நான் சொல்லணும்னா எப்படி சொல்றது? அவன் எங்க இருக்கான்? அவன் இது எல்லாத்தையும் கடந்து இருக்கிறான்றீங்க. அப்பாலுக்கும் 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 அப்பால்றீங்க. 36 தத்துவங்களையும் கடந்தவன்றீங்க. 224 புவனங்களையும் கடந்தவன்றீங்க. அப்ப நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? புரியுதுங்களா? அதனாலதான் கடவுள் என்ன பண்றாரு? தன்னை நமக்கு காட்டுவதற்காக, நமக்கென சாதாரண நிலையில் இருக்கிற உயிர்கள் தன்னை விளங்கிக் கொள்வதற்காக பெருமான் எங்கே வந்து அமர்கிறார்? கோவிலில் வந்து அமர்கிறார். கோயில்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப கோயில்ல இருப்பது யார்? சாக்ஷாத் நம்ம சொன்ன அந்த பரமசிவன், அந்த சொரூப சிவன். அவன் அங்க ஒரு வடிவம் தாங்கி வந்திருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ அவனை அங்க நான் போய் பார்க்கும்போது நான் சிவனையே பார்த்த உணர்வு எனக்கு வருது. அப்ப அவன்கிட்ட நான் எப்படி பேசுறது? அப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல, அதுக்குதான் அவன் எத்தனையோ பேர் தாங்குகிறான். இப்படிதான் பேர் வந்தது, உருவம் வந்தது, கோயில் வந்தது. அப்ப கோயில் எதற்குன்னு தெரிந்து கொள்ளுங்கள். பெருமான் பார்க்கிறாரு, அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் எந்த அளவுக்கு பிஸி. பாவம், நிறைய பேருக்கு கோயிலுக்கு வரவே முடியாது. கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் வர முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்க, வயதானவர்கள், எத்தனையோ காரணங்கள். அப்போ அவர்கள் தன்னை எப்படி காண்பது? எப்படி நினைக்கிறார் பாருங்க பெருமான். கோயில்ல மட்டும் உட்கார்ந்து இருந்தா போதாதுங்க. கோயில்ல மட்டும் உட்கார்ந்து இருந்தா கோயிலை தேடி வருபவர்கள் இறைவனை பார்க்கலாம். ஆனா எத்தனையோ பேர் கோயிலுக்கு வர முடியாதவங்க இருக்காங்களே, அப்ப அவங்க எங்க பார்க்கிறது பெருமான? அதுக்குதான் பெருமான் என்ன பண்றாரு? தன்னுடைய வேடத்தை சில அடியார்களுக்கு தருகிறார். சில அடியார்கள் இல்ல, பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு தருகிறார். இந்த திருநீரு, ருத்ராட்சம் இவை போன்றவை, இந்த வேடத்தை யார் தரா? சிவன் தராரு. தயவு செய்து என்னமோ சும்மா திருநீர் பூசிக்கிறோம், ஏதோ ஒரு செயின் போடுற மாதிரி இந்த ருத்ராட்சம் போடுறோம்னு நினைக்காதீங்க. இது கடவுள் தந்ததால் இந்த திருநீர் எனக்கு கிடைத்தது. கடவுள் தந்ததால் இந்த ருத்ராட்ச மாலை எனக்கு கிடைத்தது. எதற்காக கடவுள் எனக்கு இந்த திருநீரையும் ருத்ராட்சத்தையும் ஏன் தர வேண்டும்? ஏன் தர வேண்டும் என்றால், இந்த ருத்ராட்சத்தையும் இந்த திருநீற்றையும் தாங்கிய நான் அங்கும் இங்கும் அலைந்து திரிவேன் அல்லவா?
அப்படி அங்கும் இங்கும் அலைந்து திரியும் பொழுது என்னை பலரும் பார்ப்பார்கள் அல்லவா, அவர்கள் இந்த வேடத்தை காணும் பொழுது சிவத்தையே காணுகிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் வணங்குவார்கள். எவ்வளோ பெரிய உயர்ந்த பெரும் கருணை பாருங்க. அப்போ இந்த வேடம் என்பது ஏதோ நம்ம வசதிக்காக பண்றோம்னு நினைக்காதீங்க. இது பெருமானுடைய திட்டம். இந்த வேடத்தை அவன் சிலருக்கு தருகிறான். அவன் தந்தாலன்றி இந்த வேடத்தை யாரும் பெற்றுவிட ஏற்றுவிட முடியாது. அப்போ இந்த வேடம் என்பது உண்மையில் சிவபெருமான் என்று நாம் உணர வேண்டும். அது அவனோட விருப்பம். அப்ப அந்த வேடத்தை காணும் பொழுது நான் சிவனையே காணுகிறேன் என்ற விருப்பம் என்னுள் எழ வேண்டும். இதுதான் அவனுடைய விருப்பம். கோயில்ல உட்காந்துட்டா போதுமாங்க? கோயில பராமரிக்கணும்ல. அப்போ ஒரு நாட்டுக்கு மன்னனாய் இருப்பவன், ஒரு நாட்டுக்கு தலைவனாய் இருப்பவன், முதலமைச்சராய் இருப்பவர் என்ன பண்ணணும்? கோயில்களை பராமரிக்கணும். கோயில்கள்ல பூஜை எல்லா நேரமும் நல்லபடியா நடக்குதாங்கிறத அவர்கள் பார்க்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த ஆன்மாக்கள் தனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்வார்கள். நானே அனைத்தும் என்ற உணர்விலிருந்து விடுபடுவார்கள். நாம் அனைவரும் ஒன்றே என்ற உணர்வு அவர்களுக்குள் எழும். அன்பு பெருகும். கோவிலுக்குள் வரும்பொழுது நம சிவாய சிவாய நம்ம சொல்லுகிறோம் என்றால் அதை பொருள் என்ன என்பதை உணர இந்த ஆன்மாக்கள் முற்படும். அப்பொழுது அன்பு தானே பெருகும். அன்பு பெருகினால் நாட்டில் குற்றங்கள் குறையும், திருட்டு குறையும், வளம் பெருகும். மக்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு பழகுவார்கள். ஆனந்தம் நிலை பெறும். எனவேதான் கோயில் என்பது ஏதோ நாங்க போன உடனே அப்படியே போய் கும்பிட்டுட்டா உடனே முக்தி, அது அப்புறம். கோவில் என்பது ஒருவரிடத்தில் அன்பை விளைவிக்க செய்வது. அதான் கோயிலோட அந்த நோக்கமே. அதான் கோயிலுக்குள்ள புகும் பொழுது நமக்கு பெருமானுடைய எண்ணம் வருகிறது. நான் சிறியவன், அணுவை விட சிறியவன் என்ற எண்ணம் எனக்குள் வர வர எனக்குள் இருக்கிற அந்த ஆணவம், அந்த அகந்தை அழிந்து போகிறது. என்னுள் எப்படி பெருமான் இருந்து இதை எனக்கு உணர்த்துகிறாரோ அதை போலத்தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பெருமான் இதை உணர்த்துகிறார். எனவே என்னுள் இருப்பதை போல அனைவரிடத்தும் பெருமான் இருக்கிறான் என்ற உண்மை மெல்ல மெல்ல எனக்கு விளங்கும். அப்படி விளங்க விளங்க மற்றவர்களை பார்க்கும் பொழுது நான் சிவத்தை பார்ப்பது போல, என்னை பார்ப்பது போல உணர்வேன். தானாகவே ஒருவருக்கு ஒருவர் அன்பு பெருக துவங்கும். இதுதான் கோயிலோட நோக்கம். அதுதான். அதுக்குத்தான் விழாக்கள், அதுக்குத்தான் தேர் இழுக்கிறது. இந்த அன்பு பெருக பெருக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் ஆனந்தமாய் வாழ்வார்கள். இதாங்க கோயில். இந்த வேடம் எதுக்கு? அது நடமாடும் சிவம். அந்த வேடம் சிவம். வேடத்தை கொண்டிருப்பவன் சிவன் என்று சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். வேடம் சிவம். இதையெல்லாம் உணர்ந்தால்தான் இந்த வரலாறு நமக்கு புரியும். சரி, எடுத்ததுமே ரொம்ப பீடிகை போட்டா என்னங்க கடைசியில கதையே தெரியல, மெய்ப்பொருள் நாயனாரே நீங்க சொல்லாம போயிட்டீங்கன்னு சொல்லிடுவீங்க. இதுக்கே நமக்கு ஏறத்தாழ 40 மணித்துளிகள் ஆகிவிட்டன. இப்போ முறைப்படி நம்ம மெய்ப்பொருள் நாயனார் புராணத்திற்குள் நம்ம நுழையலாம். மெய்ப்பொருள் நாயனார் முதலில் நாம் சுந்தர பெருமான் அருளி செய்த திருத்தொண்ட தொகையின் மூலமாக நாம் அதை அறிய துவங்கினோம். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன், அதான் அவரோட அந்த அற்புதமான பாடல் வரி. வெல்லுமா வெல்லுமான்னு நம்ம படிச்சுக்கிட்டே போறோம். அது வெல்லும் மிக வல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெல்லும் ஆனா ஆறுன்னா வழி, முறை, மெத்தட், மீன்ஸ். அதான் ஆறு இங்க ஆன்னு இருக்கு. வெல்லும் மிக வல்ல அப்படின்னா வெல்லுவது எப்படி, வெல்லும் வழி என்ன, வெல்லும் முறை என்ன, அதெல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை யாரும் எளிதில் வெல்ல முடியாதுன்னு அர்த்தம்.
அப்படிப்பட்ட வலிமை படைத்தவர். வலிமைனா உடல் வலிமை, படை வலிமை, எல்லா வலிமையும் படைத்தவர். அப்படிப்பட்டவருடைய பெயர் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு நான் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் திருத்தொண்டர் தொகையில வெல்லுமா மிக வல்ல, வெல்லும் மா இல்ல, வெல்லும் ஆ மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று அவர் பாடி துதித்து சென்றார். அது தில்லைவாழந்தனர் சருக்கம். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். 5வது வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். இப்போ நாம இந்த வரிசையில பார்த்தா 5வது நாயன்மார் அவருடைய வரலாற்றைத்தான் நாம இங்க காண்கிறோம். இது திருத்தொண்டர் தொகை காட்டுகிற அந்த வரிசை. அடுத்து இவரை தொடர்ந்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற ஒரு அரிய நூல் செய்தார். அது வகை நூல் என்று அழைக்கப்படுகிறது. இதை கொஞ்சம் விரித்து அவர் விளக்கினார். அவர் என்ன பாடியிருக்கார் பாருங்களேன். கற்ற நல்ல மெய்த்தவன் போல. எதை கற்ற, எதை கற்க வேண்டுமோ அதை கற்ற. எதை கற்க வேண்டும்? வேதமாகமத்தை கற்க வேண்டும். இறைவன் செய்த நூல்கள் அந்த வேதமாகமம், எனவே கற்க வேண்டும். அப்படி வேதமாகமங்களை கற்ற நல்ல ஒரு மெய்யான தவத்தை உடையவன் போல ஒரு பொய்த்தவன். பொய்த்தவன் 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 எப்படி எழுதியிருக்காரு பாருங்க நம்பியாண்டார் நம்பி. பொய்த்தவன், அவன் பொய்யங்க, அவன் பொய் தவன். அவன் தவம் பொய்யானது. அப்படிப்பட்ட ஒரு பொய்த்தவன் காய் சினத்தால், கடிய கொடிய அந்த சினத்தால என்ன பண்றான்? செற்றவன். அவன் என்ன பண்ணிட்டான்? இவரை அவன் செற்றவன், வென்று விட்டான், கொன்று விட்டான். செற்றவன் தன்னை அவனை சிறப்புகளும் திருவாய். அவனை சிறப்புகளும், அவனை சிறப்புகளும்னு என்ன அர்த்தம்னா, யாரு சினம் கொண்டு பொய் வேடம் கொண்டு வெற்றி கொண்டானோ அவனை வெல்லுவதற்கு ஒருத்தன் ஓடி வந்தான். யாரு? மெய்காப்பாளன் தத்தன். சிறப்புகளும். அப்போ மற்ற அவன் திருவாய் மலர்கிறார். தத்தா நமரே. அவர் நம்மால்டா தத்தா. நமர் என்றால் நம்மவர். நம்மவர்ங்கிறதா நமர்னா இருக்கு. நம்மவர்னா நம்மாளு. தத்தா நம்மாளுடா என்று சொல்லி வான் உலகம் பெற்றான். அந்த வான் உலகம் பெற்றவனை சேதி நாட்டு மெய்ப்பொருளாம் என்று கற்று அறிந்தவர்கள் பேசுவார்கள் என்று நம்பியாண்டார் நம்பி எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. சேதிபன். சேதிபன் என்றால் சேதி நாட்டினுடைய மன்னன் அர்த்தம். மெய்ப்பொருள் அந்த நாயனாருடைய பெயர். இப்படியாக கற்றறிந்தவர்கள் பேசுவார்கள் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லுகிறார். இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இது சேக்கிடார்ட்டேந்து எடுத்துக்கிட்டாரு. எப்படின்னா, இங்க தத்தா பெயர் இருக்கு, நாயன்மாரோட பெயர் மெய்ப்பொருள் இருக்கு. இந்த மெய்ப்பொருள் நாயனாரை கத்தியால் குத்தியது யார்? அவர் பேர் இங்க இருக்கா பாருங்க. அவர் பேரே இல்ல. அவர் பேரெல்லாம் என் வாயால சொல்லுவானாங்க. அவன்லாம் ஒரு மனுஷன், அவன் பேரை என் வாயால சொல்றீங்களாங்க என்று கேட்பது போல அவன் அவ்வளவு இழிந்தவன். அவன் பேரை சொல்றதுக்கு கூட நான் வெக்கப்படுறேன்னு சொல்லாம விட்டு விட்டு சென்றார் நம்பியாண்டார் நம்பி. எங்கேயுமே இங்க பாருங்க முத்தநாதன்ற பேரே இல்லை பாருங்க. சரி, இது வகை. பின்னால் நம் உமாபதி சிவம் வந்தார். உமாபதி சிவம் திருத்தொண்டர் புராண சாரம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அதுல இதே மாதிரி இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி போல அவரும் ஒவ்வொரு நாயன்மாரையும் சில பாடல்களை விரித்து எழுதுகிறார். அதுல மெய்ப்பொருள் நாயனார் பற்றி அவர் என்ன எழுதுறார் பாருங்க. உமாபதி சிவம் எழுதியிருக்கிறார். சேதிபர் நல் கோவலூர் மலாட மன்னர். சேதிபர் அப்படின்னா சேதி நாட்டு. நல் கோவலூர் சேதி நாட்டினுடைய தலைநகரமாய் திகழக்கூடிய திருக்கோவலூர். அதுல மலாட மரபில் வந்த மன்னன். சரி, அந்த மன்னன் என்ன பண்றான்? திருவேடம் மெய்ப்பொருளா, திருவேடமே மெய்ப்பொருள் என்ற தெளிந்த சிந்தை நீதியினார். அந்த மன்னன் எப்படி இருக்கிறான்? இந்த திருவேடம் சிவ வேடம் தான் மெய்ப்பொருள் என்ற மிக தெளிந்த சிந்தை உடையவன். அவனுடன் பொருது, அவனோட சண்டை போட்டு ஒரு ஆளு தோத்து போயிட்டான். உடன் பொருது தோற்ற மாற்றான் இன்னொரு ஆளு. அவன் எத்தனை தடவை சண்டை போட்டாலும் அவனால ஜெயிக்க முடியல. அதனால அவன் என்ன பண்றான்? நெடும் சினமும் கொடும் படையும் கொண்டு அவனை முயற்சி பண்ணி பார்த்தா நடக்கல. அதனால இனிமே இந்த நெடும் சினமும் கொடும் படையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு
நெடும் சினமும் கொடும் படையும் நிகழா வண்ணம் மாதவர் போல், பெரிய தவத்தை செய்த அந்த மாதவர் போல ஒரு முறை என்ன பண்ணா கொண்டு அணுகி, ஒரு முறை கொண்டு அணுகி, ஒரு முறைனா பொய்த்தவ வேடம் கொண்டு, ஒரு அடியார் போல வேடம் தாங்கி அணுகி வாளால் வன்மை புரிந்திட. வாளால் கொன்னுட்டான்னு யாருக்கும் சொல்ல மனசு வரலைங்க. சேக்கிழாருக்கு மட்டும் இல்ல, உமாவதி சிவத்துக்கும் வரலைங்க. வாளால் வன்மை புரிந்தான். அப்போ அதை கண்டு மருண்டு ஓடி வந்தான் தத்தன். அப்போ காதல் உற நமர் தத்தா, நம்மால்டா தத்தா என்று நோக்கி கொண்டு போய் சீக்கிரம் நம்ம எல்லைக்கு அப்பால கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பா. கடிது அகழ்வித்து இறைவன் அடி கை கொண்டாரே. அப்படிப்பட்டவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று உமாபதி சிவம் சொல்லுகிறார். சரி, நமக்கு இன்னும் 45 மணித்துளிகள் இருக்கு, பார்க்கலாம். இப்போ அந்த நாடு இது நீதியின் மிக்கது, இந்த சேதி நாடு. சேதியர் மரபு, அந்த மரபு ஆண்டதால் இந்த நாடு சேதி நாடு. இப்ப சோழர்கள் ஆண்டதால் சோழ நாடுங்கிற மாதிரி சேதியர்கள் ஆண்டதால் சேதி நாடு. இது நடுநாடு என்று அழைக்கப்படுவதில் ஒரு சின்ன பகுதி. நம்ம திருமுனைப்பாடி நாடுன்றோம், அது மாதிரி இது ஒரு சின்ன பகுதி. சரி, இந்த நாட்டுக்கு தலைநகர் திருக்கோவலூர். ஏற்கனவே சொன்ன அட்ட வீரட்டானம், எது அந்தகாசுரனை வதம் செய்தார் இல்லையா, அப்படிப்பட்ட அட்ட வீரட்டான தலத்துல இது ஒன்று. இதுக்கு இன்னொரு பொருள் சொல்றாங்க, அழகா இருக்கு பாருங்களேன். திருக்கோவலூர்ங்கிறது என்னன்னா, திருக்கு கூட்டல் ஓவல் கூட்டல் ஊர். எப்படி பாருங்க, திருக்கு ஓவல் ஊர், திருக்கோவலூர். அப்ப திருக்கு, இது நம்ம பல இடங்கள்ல படிக்கிறோம், திருக்கு சிந்தை அப்படின்லாம் நம்ம ஞான நூல்கள்ல வரும். அறியாமையை, ஓவல்னா ஓட்டுதல், அறியாமையை ஓட்டி அருள் புரியும் தலம் திருக்கோவலூர். எப்படி இருக்கு பாருங்க பேரு. திருக்கோவலூர்னு ஏதோ சாதாரணமா பேர் வச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அது அறியாமையை ஓட்டி அருள் புரிகின்ற அற்புத தலம் திருக்கோவலூர். அதை தலைநகராக கொண்டு மலாடர் மரபு. இந்த மரபு எப்படிப்பட்டதுன்னா, இது மாதுருபாகனோட அன்பின் வழி வரும் மரபா. மாதுருபாகன்னா நம்ம சிவபெருமான், அவனோட அன்பின் வழியா வழியா அந்த மரபு வருதான். இதை படிக்கும் போது நமக்கு எது ஞாபகத்துக்கு வருது, வழி வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த பழ அடியார்னு நம்ம பாடுவோம்ல, அந்த பாட்டு ஞாபகம் வருது பாருங்க. இந்த மரபுல 3 பிரிவு இருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு மலையமான், இன்னொன்னு நத்தமான், இன்னொன்னு சுருதிமான். அதுல இந்த மலையமான் மரபுல வந்ததுதான் இந்த மலாடர் மரபு என்று சொல்லப்படுவது. இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன தொழில்னா, இவர் தான் மன்னனாக இருக்கிறார். இப்போ இவரு எப்படிப்பட்டவர், மெய்ப்பொருள் நாயனாருடைய பண்பு, இவர் வேத ஆகம நெறியில் நிற்பவர். ஓ, வேத ஆகம நெறின்னா இவருக்கு வேதாந்தம் தெரியுமா ஐயா? ஓ, இவர் வேதாந்தம் அந்த நெறியில வந்தவரா? தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். வேதாந்தம் என்றாலே அது சித்தாந்தம் தான். இன்னைக்கு அதை வேறொருவர் அந்த பெயரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். உண்மையில் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் தெரிக்கல் உற்றாம் என்று உமாபதி சிவம் சொல்லுவார். இந்த வேதாந்தத்தினுடைய தெளிவுதான் சைவ சித்தாந்தம். எனவே வேத நெறியில நிக்கிறோம்னா வேற ஏதோ நெறி நினைச்சுக்காதீங்க, சித்தாந்த நெறி தான். வேதாந்தம்னாலே சித்தாந்தம் தான், இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இவர் வேதாந்த நெறியில நிற்கிறாரு, ஆகம நெறியில நிற்கிறாரு. அதுக்காக என்ன பண்றாரு, பெரும் காதலால், அடங்கா காதலால் ஈசர்க்கு அன்பர், யாரெல்லாம் ஈசருக்கு அன்பராய் இருக்கிறார்களோ, சிவன் அடியார்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய கருத்து அறிந்து ஏவல் செய்வார். அவங்க கேட்க வேண்டாம், அவங்களுடைய அந்த குறிப்பறிந்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து இவர் அவர்களுக்கு பணிபுரிவார். அப்படிப்பட்ட பண்பு வாய்ந்தவர். அரசியல் நெறியில அறநெறி வழுவாதவர். அதுங்க அரசியல் நெறியில அறநெறி வழுவாதவர். ஏன்னா எத்தனையோ பேர் அரசர்கள் கொடுங்கோலர்களாய் இருந்திருக்கிறாங்களே, அதனாலதானே இப்படி ஒரு வழக்கு வந்துச்சு. கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டை விட கடும் புலி வாழும் காடு நன்றே அப்படின்னா நம்ம சொல்றோம்ல. அப்படின்னா என்ன, மன்னர்கள்ல நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. இவரு நல்லவர், நல்ல நெறி வழுவாதவர். சரி, எதிர்த்த பகைவர்களை எல்லாம் வென்று வாகை சூடுபவர். எதிர்த்த பகைவர்கள், இவரா போய் நாடு பிடிக்கணுங்கிற ஆசைலாம் இவருக்கு கிடையாது. ஆனா சில பேர் இவர் மேல பொறாமை கொண்டு யாராவது எதிர்த்து சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப எளிமையாக அவர் வென்று விடுவார். ஏனென்றால் அருள் பெற்று இருக்கிறார், திருவருள் பெற்றவர். அதனாலதான் சுந்தரர் என்ன சொன்னாரு, வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு சொன்னார். அன்பர் வேடமே சிந்தை செய்வார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வேடம் என்பது சிவபெருமான்,
இவரு சிவன் மீது அன்பு கொண்டவர். அப்ப அன்பர் வேடத்தை எப்பயுமே அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர். ஏனென்றால் சிவனையே சிந்திக்கிறார் என்பது பொருள். கோயில்கள்ல பூஜை நிகழ்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். கோயில்ல பூஜை நடந்தாதான் அன்பர்கள் கோயில்ல வழிபாடு செய்வார்கள். கோயிலுக்கு வர வர இறை உணர்வு மிகும், தான் உணர்வு குறையும், அன்பு பெருகும். எனவே இது அவசியம் செய்யணும். அன்பர் தாழ் அலால் சார்பு ஒன்று இல்லார். அடியார்களுடைய அடிகள் அடியார்க்கும் அடியாராய் இருப்பது மட்டுமே இவர் சார்ந்தது. வேறு எதையும் இவர் சாரவில்லை. இது எப்படி இருக்குன்னா, நம்ம திருக்குறள் ஞாபகம் இருக்கா? சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் அப்படின்னு நம்ம திருக்குறள் நம்ம படிச்சோம்ல, அதுங்க நமக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சரி, இந்த அன்பர் வேடம் எப்படிங்கிறத ஒரு இடத்துல யாரை பத்தி பேசும்போது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அப்பர் பெருமான். அப்பர் பெருமானோட வேடத்தை, அப்பர் பெருமானோட அந்த கோலத்தை எப்படி சொல்றாரு பாருங்களேன். தூய வெண் நீரு துதைந்த பொன் மேனியும் தாழ் வடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும். இதுதாங்க ஒரு அன்பரோட வேடம். இந்த வேடத்தை பார்க்கும்போது நம்மால பணியாம இருக்க முடியுமாங்க? இந்த வேடத்தை கண்டும் இன்பம் பெறாமல் யாராவது இருக்க முடியுமாங்க? அவர் நமக்கே அப்படின்னா அவர்லாம் எப்படிங்க? அதனாலதான் இந்த வேடம் மட்டுமே மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதுவுமே மெய்ப்பொருள் எல்லாம் பொய்ப்பொருள். அப்படி வாழ்ந்தவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார். அதனாலதான் அவர் சொல்றாரு, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன. தேடிய மாடு, மாடுன்னா செல்வம். தேடிய மாடுன்னா இவர் தேடி ஈட்டிய செல்வம். நீடு செல்வம்னா அவருடைய முன்னோர்களால் கிடைத்த செல்வம். இப்படி நிறைய அதுக்கு பொருள். மொத்தத்துல செல்வம். இந்த செல்வத்தை இது யாருக்கு? இது அது நான் ஈட்டுவது நான் தான். ஆனா இந்த செல்வம் உண்மையில் யாருடையது என்றால், தில்லையிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறானே அந்த நடனமூர்த்தியினுடைய அன்பர்கள், சிவன் அடியார்களுக்கானது இந்த செல்வம் என்று உணர்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். அன்பர் வேடமே மெய்ப்பொருள். அதனாலதான் அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த சுந்தரர் பாட்டு ஒண்ணு நினைவுக்கு வருது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. இந்த இடத்துல அது ஒண்ணு புரியுதுங்களா உங்களுக்கு? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. என்ன பொருள்? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானைன்னா பொண்ணு வேற, மெய்ப்பொருள் வேற இல்லையா? அப்போ மெய்ப்பொருள்ங்கிறது மெய்ப்பொருள் தெரிஞ்சு போச்சு. அப்போ பொண்ணு பொய்ப்பொருள். இவ்வளவுதாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இவர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய ஆணை பிறப்பித்திருந்தார். என்ன ஆணைனா, வேடம் தாங்கியவரை நாம தடுக்கக்கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்தார். அரண்மனைக்கு சிவவேடம் தாங்கி யாராவது அடியார்கள் வந்தா எந்த காவலாளியும் தடுக்கக்கூடாது, அவரை நீங்க மட்டும் உள்ள விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று ஒரு பெரிய ஆணையே பிறப்பித்திருக்கிறார். சரி, இவருடைய நல்ல ஒரு ஆட்சி கண்டு பொறாமையால, ஏன்னா வேற காரணமே இல்லை, அந்த ஒரு பொறாமையினால ஓர் மன்னன், நம்ம சேக்கிழாரும் முதல்ல அப்படிதான் எழுதுறாரு. அந்த பாட்டு எப்படி தெரியுமா வரும்? இன்னவாறு ஒழுகும் இகழ் திறம் புரிந்து ஓர் மன்னன், அப்படிதான் இவரும் எழுதுவார் ஆரம்பத்துல. அவன் பேரெல்லாமா நான் சொல்றது அப்படின்னு. அவர் பேர் சொல்றாரு பின்னாடி, ஏன்னா இவர் வரலாறு முழுக்க சொல்லி ஆகணும்ல. அப்ப அவன் யாருன்னு அவனை சொல்லணும்ல. அதனால பின்னாடி பேர் சொல்றாரு. ஆனா ஆரம்பிக்கும் போது இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற நாள்ல இவரோட பொறாமை கொண்டு போர் கொள்ளணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் அவன் பேர் சொல்லவே அவருக்கு அவ்வளவு வெக்கம். நான் போய் இவர் பேரை சொல்றதாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவு இழிந்தவன். சரி, அவன் முத்தநாதன். அவன் இந்த நாட்டை கைப்பற்றுவது படையெடுத்தான். பல முறை முயற்சி பண்ணா, ஒவ்வொரு முறையும் தோற்று போனான். அதனால அவமானம் அடைந்தான். இந்த இடத்துல இந்த முத்தநாதனுக்கு ஒரு பெயர் காரணம் சொல்றாங்க பாருங்க. முத்தநாதன் உண்மையிலே இது யாருக்கு தெரியுமா பேரு? முத்தன். முத்தன் நம்ம யாரும் சொல்லுவோம்? சிவபெருமான சொல்லுவோம். ஏன் அவன் முத்தன்? நம்ம படிச்சுக்கோலாம். அவன் முத்தன். ஏன் முத்தன்னா, அவன் முக்தி பெற்றவன். முக்தினா என்னன்னா விடுதலை. முத்து தான் முத்தி. முத்தினா விடுதலை. அப்போ விடுதலை பெற்றால் முத்தன். விடுதலைன்னா என்ன? ஒன்றிலிருந்து நீங்குவது. சிறையிலேருந்து நீங்கிட்டா விடுதலைங்க. அப்போ ஒன்றிலிருந்து நீங்கினா விடுதலை. இவனுக்கு ஏன் முத்தனான்னு பேர் வச்சாங்கன்னா, இவன் நல்லதுல இருந்து நீங்கினவன். இவன் ஒரு நல்லதும் இவன் பண்ணது இல்ல. அதனால இவனும் முத்தன். இவன் பேரும் முத்தநாதன். எப்படி பேர் வச்சாங்க பாருங்க. இன்னொரு காரணம் சொல்றாங்க.
இந்த மெய்ப்பொருள் நாயனார் முக்தி பெறுவதற்கு இவன் காரணமா இருந்தான். அதாவது இந்த நேரத்துல, இந்த சமயத்துல முக்தி பெறுவதற்கு இவன் காரணமா இருந்ததால இவனுக்கு பேரு முத்தநாதன். சரி, இவன் என்ன பண்ணிட்டான், வஞ்சனையால் மட்டுமே ஜெயிக்க முடியும்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றான், அடியார் வேஷம் தரிக்கிறான். இப்போ அவனுக்கு தெரியல, உண்மையிலேயே சிவபூஜை செய்யறவங்க அல்லது தீட்சை பெற்றவர்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் உடம்புல எந்தெந்த இடத்துல நம்ம திருநீர் பூசணும்னு. 16 இடங்கள்ல திருநீர் பூசணுங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும். அது எவ்வளவு பூசணும்னு வேற இருக்கு, அளவு இருக்கு. அப்போ இதெல்லாம் அவனுக்கு தெரியல. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், திருநீர் அதிகமாக அதிகமாக நம்மள பெரிய ஆளுன்னு நினைச்சுட்டு மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, வேணினா சடைய முடிச்சு கட்டி, கையில ஒரு படைனா ஆயுதம், ஒரு கருவி, குத்துவாள் குறுவாள் அதை எடுத்துக்கிட்டான். கரந்த புத்தக கவளி, கரந்தனா மறைத்து, இந்த குத்துவாளை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு புத்தக கவளி, ஒரு ஓலைச்சுவடி, அதை ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இப்பதான் நம்ம நாட்டுக்குள்ள ஐயா வராரு, அரண்மனைக்குள்ள வராரு. பொய் தவ வேடம், நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, வேஷமே பொய் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வேஷம் என்னைக்குமே தவ வேடம் தான். அந்த வேடத்தை கொண்டிருப்பவன் பொய்யனா மெய்யனாங்கிறதா இங்க வேறுபாடை ஒழிய வேடம் என்றுமே சிவபெருமான் தான். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, பின்னாடி கூட நமக்கு நேரம் இருந்தா பார்க்கலாம். திருநீர் பார்த்துட்டீங்களா, திருநீர் பார்த்துட்டீங்கன்னா அதுதான் சிவம். அவன் நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அதெல்லாம் இங்க கேள்வியே கிடையாது. அந்த திருநீர் சிவம் வணங்குங்க, அவ்வளவுதான். இதுதான் காரணம். வேடம் என்னைக்குமே உயர்ந்தது. வேடத்தை தாங்கியவன் எப்படிங்கிறத நம்ம சொல்லல. வேடத்தை தான் உங்களை சிவனா பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பாட்டுல ஒரு முக்கியமான இது, மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஓமைங்க. இது எங்கேயுமே யாருமே எடுத்து கையாளாத ஓமை. எத்தனையோ ஓமைகள் எல்லாராலையும் கையாளப்பட்டிருக்கு. சுறுசுறுப்பு அப்படின்னா தேனியை போல சுறுசுறுப்பானவன், எறும்பை போல சுறுசுறுப்பானவர்கள் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் இதை பயன்படுத்துவாங்க. இந்த மைபொதி விளக்கே என்னங்கிற இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப இது யாருமே பயன்படுத்தினது இல்லை. வெரி வெரி ஃபியூ. அவ்வளவு நல்ல எடுத்துக்காட்டு. என்ன தெரியுமா அது, இதுக்கு 2 விளக்கம் கொடுக்கலாம். ஒண்ணு, இந்த விளக்கு சுடர் பாருங்க. விளக்குன்னா அந்த காலத்துல விளக்கு திரி போட்டு எரிக்க விடுறோம்ல, அந்த விளக்கு சுடர். அந்த சுடர் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 3 இருக்குமா. நடுவுல அந்த ப்ளூ கலர்ல ஒரு சுடர் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா செஞ்சுடர் இருக்கும். செஞ்சுடருக்கு அப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா வெண் சுடர் இருக்கும். நல்லா எரியிற ஒரு விளக்கோட சுடரை பாத்தீங்கன்னா இந்த 3 இருக்கும். நடுவுல இருக்கிறது அந்த ப்ளூ கலர், ஒரு மாதிரி மை, ஒரு டார்க் ப்ளூ மாதிரி வச்சுங்களேன். அது மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் சிகப்பு, அதுக்கப்புறம் வெள்ளை, இப்படிதான் விளக்கு இருக்கும். இதுல இந்த நடுவுல இருக்கிற அந்த மை, அந்த டார்க் ப்ளூ கலர் தான் உண்மையிலே அந்த செஞ்சுடராய் வெண்சுடராய் இருப்பதற்கு காரணம். அந்த விளக்கு, அந்த ஜோதிக்கு இதுதான் காரணம். விளக்கு ஒளிதான். ஒளிக்கு நடுவுல என்ன இருக்கு, அந்த டார்க் ப்ளூ, அது ஒரு கருப்பு கலர் மாதிரி, அது ஒரு மை மாதிரி இருக்கு என்று சிகேசி இதுக்கு உரை எழுதுறார். பெரிய புராணத்துக்கு இருக்கலையே உயர்ந்த உரைனா சிகேசி உரை, ஐயா அவங்க உரைதான். அவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆனா பொதுவா இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, ஒரு விளக்கு எரியுதுனாலே அந்த விளக்கு ஒளி தருது. ஆனா அந்த ஒளிக்கு கீழே பாருங்களேன், ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்கும், ஒரு சின்ன இருட்டு இருக்கும். அந்த சின்ன இருட்டு இல்லாம நீங்க எந்த லைட்டுமே நீங்க பார்க்க முடியாது. லைட்டு வெளியில அந்த பிரைட்னஸ் கொடுக்குதே ஒழிய, இந்த லைட்டு கிட்ட போனீங்கன்னா ஒரு சின்ன டார்க் ஸ்பாட் இருக்கும். அது போல இவன் வெளியிலெல்லாம் திருநீர் பூசியிருக்கான், ஒளி நிறைந்தவன் போல இருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள கருப்பு, வஞ்சம், பொறாமை, அதை வச்சுக்கிட்டு இது வேஷம் போட்டுட்டு வந்துட்டான் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இப்ப நேரம் இல்லை, அதனால இந்த சங்கற்ப நிராகரணத்துல இதே எடுத்துக்காட்டு அங்கேயும் நம்ம பேசுறோம். அது அன்பர் பெருமக்கள் ஆர்வமுடையவர்கள் அங்க போய் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்த நான் விளக்காம. அப்புறம் வேடம்ங்கிறது என்னதுன்னு ரொம்ப ஒரு சித்தாந்த ரீதியில சிகேசி ஐயா விளக்குவாரு. அதாவது திருநீர் என்பது மாயையை குறிக்கிறது, விரி சடை கண்மத்தை குறிக்கிறது, புத்தகம்
அது அறியாமை போக்குகிறது, அதாவது ஆணவத்தை குறிக்கிறது என்றெல்லாம் விளக்குவார். அதனால இப்படி மலமாய் வந்து நின்னான்றாரு. இது இருக்கலையே ஒஸ்ட் மலம் அப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு அதை அவர் விளக்குவாரு. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அரண்மனைக்குள்ள அவன் போறான். இதெல்லாம் இதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் சேக்கிழார் அவ்வளவு அழகா விளையாடுறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கோதை சூழ் அழக பார குழை கொடி ஆட மீது சோதி வெண் கொடிகளாடும் அப்படிங்கிறார். இவன் அரண்மனைக்குள்ள வரான், அரண்மனையை வர்ணிக்கிறார். எப்படின்னா, பெண்கள் அந்த கூந்தல் அது ஆடுதான், அது ஒரு கொடி மாதிரி ஆடுது. இது கீழே மேல பாத்தீங்கன்னா வெண்கொடி, வெள்ளை கொடி, அது அரண்மனையில ஏத்திருப்பாங்கல்ல. வெள்ளை என்பது தூய்மையை குறிப்பது, அந்த தூய்மையை குறிக்கிற கொடி. இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. 3 விதமான விளக்கம் கொடுக்குறாங்கங்க. ஆச்சரியமா இருக்கு. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க சேக்கிழார். என்னன்னா, முதல்ல முத்தநாதன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பாருங்களேன். முத்தநாதன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, பெண்களோட அந்த கருப்பு கூந்தல் என்னது? அவனுடைய உள்ளம். உள்ளம் முழுக்க முழுக்க கருப்பு, இருட்டு. அதான் அந்த பெண்களோட அந்த கூந்தல். அடுத்தது மேல என்ன இருக்கு? வெண்கொடி. வெண்மை என்றால் என்னன்னு தெரியுமா? இவன் வெளியில என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான்? திருநீர் பூசிட்டு வந்திருக்கானே ஐயா, அது மாதிரி வெளியில வெண்கொடி, உள்ள கருப்பு கொடி. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், இந்த பெண்களோட அந்த கூந்தல் கருப்பு கொடி போல இப்படி இப்படி ஆடி என்ன சொல்லுதான்? ஏய் முத்தநாதனே, உள்ள வராத, போ போ போ, திரும்பி போ அப்படின்னு இவங்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்களாம். அந்த காலத்திலேயே கருப்பு கொடி காட்டியிருக்காங்க பாருங்க. இது நான் சொல்ல, இதெல்லாம் சிகேசி ஐயாவோட உரைதான் இது. அது கருப்பு கொடி காட்டுறாங்களாம் அந்த பெண்கள்லாம். போ போ, வராத வராதுன்னு. ஆனா அதையும் தாண்டி வரான். நீ இதையும் தாண்டி வந்தா கடைசியில என்ன நடக்க போகுதுன்னா, அந்த வெண்கொடி தாண்டா இருக்க போகுது, அதாண்டா ஜெயிக்க போகுது. வெண்கொடினா தூய்மைன்னு சொன்னேன். தூய்மைங்கிறதா முக்தி. அப்போ அது முக்தியை குறிப்பது. இந்த கருப்பு கொடி உள்ள வந்தாலும் கடைசியா அது வெண்கொடியாக வெற்றி பெற போகிறது. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னன்னா, அதான் இந்த முத்தநாதன்றவன் கருப்பு. இந்த கருப்பு கடைசியில எதா மாறப்போகுது? நாயனாரோட வெள்ளையா மாறப்போகுது. முத்தநாதன் கருப்பு, நாயனார் வெண்மை. அப்படியும் இது நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஆனா இதுல இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு கொடி கீழே, வெண்கொடி மேல. இந்த இந்த நுட்பத்தையும் நம்ம இங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். சரி, இப்படியாக அவன் வந்து அரண்மனைக்குள்ள வந்துட்டான். ஒவ்வொரு வாசலா என்ன பண்றாங்க, உள்ள போகும்போதெல்லாம் உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்தருளும், சுவாமி வாங்கோ, உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு காவலாளிகள் என்ன பண்றாங்க, தானா கூப்பிடுறாங்க. ஏன்னா அரசனது ஆணை அப்படி. யாராவது வேடம் தாங்கி வந்தா நீங்க யாரையும் கேள்வி கேட்க கூட உள்ள விட்டுறணும். இப்படியே உள்ள உள்ள போறாங்க. கடைசியா அந்த அரண்மனைக்கு, அதாவது அந்த திருமணி வாயில், அதாவது இதுக்கே வந்துட்டாங்க. என்ன சொல்றது, ராஜா தூங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ராஜா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு அங்க வந்தோடனே அங்க மெய்க்காவலன் தத்தன் இருக்கான். தத்தன் மட்டும் என்ன சொல்றான், தடுக்கவும் கூடாது, உள்ள அனுப்பவும் கூடாது. பாருங்க அவன் நிலை பாருங்க. மற்ற இடத்துல எல்லாம் காவலாளிகள் அவர் வர்றதுக்குள்ளேயே வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவன் அப்படி பண்ண முடியல. ஏன்னா இவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன். எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. அப்ப சொல்றான், இடை தெரிந்து அருள வேண்டும். நேரம் பார்த்து நம்ம இந்த காரியம் பண்ணலாம் சுவாமி, அருள வேண்டும். நீங்க அதெல்லாம் நேரம் பார்த்து தான் செய்யணும் தெரியும்ல, அப்படி சொல்லல. இடை தெரிந்து அருள வேண்டும். இடைனா நேரம், சமயம். தக்க நேரம் பார்த்தல்லவா நீங்கள் அருள் புரிய வேண்டும். ஏனென்றால் பெருமான் இறைவன்னா மன்னன். மன்னன் துயில் கொள்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் உகந்த நேரம் அல்ல. நீங்கள் அருள்வதற்கு நல்ல தகுந்த நேரம் பார்த்து நீங்கள் அருள் புரியலாமே என்று தத்தன் சொல்லுகிறான். ஆனால் இவனோ கேட்கல. நான் அவனுக்கு ஒரு மன்னனுக்கு ஒரு உறுதி கூட வந்திருக்கிறேன், நீ நின்றுடு, நீ இங்கே நில்லு அப்படின்ட்டு முத்தநாதன் கடகடன் உள்ளே போயிடுறாரு. அங்க உள்ள போனா புறவலன் துயில மாதேவி அங்க கூட இருந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். இது பாக்குறாங்க, இந்த காட்சியை பாக்குறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க அரசி துள்ளி எழுகிறார்கள், மன்னனையும் எழுப்புறார்கள். மன்னன் வந்து எழும்பொழுதே எப்படி எழுறாரு பாருங்களேன். அண்டர் நாயகனரா தொண்டராம், அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவிந்த செங்கை நாயனார்.
இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? படுத்திருக்கிறோம். படுத்திருக்கும் போது எழுந்திருக்கும் போதே கைய கூப்பிக்கிட்டே எழுந்திருக்கணுமா? இது எப்படிங்க நடக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவரு அப்படிதான் இருந்திருக்கிறாரு. எழும் பொழுதே ஏன்னா எப்பயுமே அவர் யாரு சிந்தையை கொண்டிருக்கிறார்? அன்பர் வேடமே சிந்தை கொண்டார். நம்ம அப்படியா படுத்திருக்கிறோம்? அடுத்து கொஞ்சம் விழிப்பு வந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? எங்க போலாம்? எந்த கடையில போலாம்? என்ன சாப்பிடலாம்? இப்படி திங்க் பண்ணிட்டு எழுந்துச்சா நமக்கு எப்படி கை கூப்பணுங்கிற எண்ணம் வரும்? அவர் எப்பயுமே அன்பர் வேடமே சிந்தை கொண்டார். ராணி எழுப்பின உடனே அண்டர் நாயகனார் தொண்டராம். ஆகா, சிவபெருமான் தொண்டர் வந்திருக்கிறீரே என்று கையை குவித்த வண்ணம் அவன் எழுந்திருக்கிறார். எழுந்திருச்சு இந்த பாட்டு பாருங்கங்க. ச்சே, அதான் தனியா இருந்து படிங்கங்க. 12வது பாட்டு என்னம்மா எழுதியிருக்காருங்க. சொல்றாரு, மன்னன் சொல்றான், மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என்ன, இங்கு எழுந்தருள பெற்றது என்கொலோ. அடியாரை பார்த்து சொல்றாரு, பெருமானே மங்களம் பெருக, என் வாழ்க்கையில் மங்களம் பெருக போகிறது. அதற்கு என் வாழ்வில் நீங்கள் வந்து அணைந்திருக்கிறீர்களே, இங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்களே, இங்க எழுந்து எனக்கு என்ன அருளப் போகிறீர்கள்? நான் அருளப் பெற்றது என்னவோ என்று அப்படியே வியந்து பேசுறாரு. அப்போ அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறாரு, உங்கள் நாயகனார். உண்மையான சிவனடியாரா இருந்தா இப்படி சொல்லுவாராங்க? நல்லா கவனிங்க. நம்மெல்லாம் சிவபெருமானை என்ன சொல்றோம்? நம்பெருமான்றோம், எம்பெருமான்றோம், நம்பெருமான்றோம். ஆனா இவரு உம்பெருமான், உங்கள் நாயகனார். அவர் ஒண்ணு எங்க நாயகனார் இல்லையா, உங்க நாயகனாரியா, நீதான் அவரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடி இருக்க. இதுல இருந்தே தெரியுது அவன் எவ்வளவு பெரிய பொய்த்தவ வேடன்னு. உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல், ஒரு காலத்துல அவரு உரைத்தாரே வேதம் ஆகமம், அதுல ஒரு நூலு மண்மேல் எங்கும் இல்லாதது. இது வரைக்கும் இந்த நூல் எங்கேயுமே கிடைக்கல. அப்படி எனக்கு கிடைச்சிருக்கு, கடவுள் கொடுத்திருக்கிறாரு, நான் அதைத்தான் உனக்கு அருள வந்திருக்கிறேன் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. என்ன அருமையான பாடல் பாருங்களேன். 12வது பாடல் அருமையான பாடலுங்க. முதல்ல இந்த மங்களம் பெருக. மங்களம் பெருகங்கிறது எப்படின்னாங்க, பெருக அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு கூட, ஓங்க, வளர, சிறக்க, இன்னும் பெருகி பெருகி பல்கி பெருக. இது சாதாரணமான பொருள். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? நீங்க. மங்களம் பெருக அப்படின்னு என்ன அர்த்தம்? மங்களம் நீங்க போகுது, இங்க ஏதோ ஒரு அமங்கலம் நடக்க போகுதுன்னு என்னம்மா எழுதியிருக்காரு பாருங்க சேக்கிழார். இதுல மாதவ சிவஞான சுவாமிகள் ஒண்ணு சொல்லுவார், உண்மையில் மங்களம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு. அவர் என்ன சொல்றாரு, மங்களத்துள் உயர்ந்தது எதுன்னா முக்தி தான். எனவே உண்மையில் மங்களம் என்பது எதை குறிக்கிறது? முக்தியை குறிக்கிறது. யார் சொல்றா? மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்றாரு. அப்ப இங்க மங்களம் பெருகன்னா எனக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு அந்த மன்னன் சொல்லிட்டே எழுறான். என்னங்க மங்களம் பெருக. அடுத்து ஒண்ணு சொன்னார் பாருங்க, என் வாழ்வு நீ வந்து அணைந்தது. ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல பார்ப்போம், ஏதாவது நல்லது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட் அணைஞ்சிட்டாலோ, கோயில் விளக்கு திடீர்னு அணைஞ்சிட்டாலோ, இல்ல நம்ம பூஜா ரூம்ல விளக்கு அணைஞ்சிட்டாலோ அதை ஒரு அமங்கலமா பார்ப்போம். அணைஞ்சு போச்சு. அது மாதிரி என் வாழ்வு நீ வந்து அணைய போகுது. என்ன பொருள், என்ன மீனிங்? ஐயோ, மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்ததென்ன, இங்கு எழுந்தருள பெற்றது என்கொலோ என்று கேட்கிறார். இது உண்மையிலேங்க இதெல்லாம் 1.5 மணி நேரம் போதாது. நான் அம்மையாட்ட கேட்டேன், இல்லைங்கய்யா பெரும்பாலும் நாங்க இப்படிதாங்கய்யா வச்சிருக்கோன்ட்டாங்க. அதனால இது 2 நாள் வச்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். பரவாயில்ல, இன்னும் நமக்கு 20 மணித்துளிகள் இருக்கு, பார்க்கலாம். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, சிவபெருமான் அருளி செய்த ஆகமத்தை, எங்கேயும் கிடைக்காத ஆகமத்தை இப்போதான் கிடைச்சிருக்கு, உனக்கு சொல்ல வந்திருக்கேன்னு சொன்ன உடனே மன்னன் சொல்றாரு, பேரு எனக்கு இதன் மேல் உண்டோ? ஆகா, இதை விட எனக்கு பெரும் பேரு வேறு என்ன இருக்க முடியும்? அப்ப பிரான் அருள் செய்த இந்த மாரியில் ஆகமத்தை நீங்கள் வாசித்து அருள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிரான், நம் பிரான், எம்பிரான் அருளிய அந்த ஆகமத்தை
நீங்கள் அதை வாசித்து எனக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும், அருள வேண்டும் என்று கேட்டான். ஆனா இப்போ முத்தநாதனுக்கு பிரச்சனை என்னன்னா, கூட யார் இருக்கா? அரசியார் இருக்காங்க. இதை எப்படி சரி கட்டுறது? எனவே முத்தநாதன் சொல்றான், நாறு பூங்கோதை மாதும் தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும். ஓய்யோ! கிளாசிக்ங்க. 13வது பாட்டு. இதெல்லாம் நீங்க தயவு செய்து படிங்க. அவ்வளோ கிளாசிக் இதெல்லாம். இந்த 13வது பாட்டு இந்த 2 வரி இருக்கு பாருங்க. அப்பா! என்ன மீனிங் தெரியுமா? நாறு பூங்கோதை மாதும் தவிரவே. கூந்தலில் மலர் அணிந்திருக்கக்கூடிய இந்த மாது இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். இது பொதுவான பொருள். இந்த மாது இந்த பூவை தவிர்க்க வேண்டும். என்னம்மா எழுதியிருக்காரு பாருங்க. பூங்கோதை மாதும் தவிரவேங்கிறது கூந்தலிலே பூ அணிந்திருக்கக்கூடிய இந்த மாது இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். இது பொதுவான பொருள். உள்ள என்ன பொருள் இருக்குன்னா, இந்த மாது இந்த பூவை தவிர்க்க போகிறாள். இந்த பூ இனிமே அவ அணிய முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்னங்க 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 பா! அதை விட அடுத்த வரி இருக்கு பாருங்க. நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம 2 பேர் தனியா இருக்கணும்னு சொல்றாரு. இது பொதுவான பொருள். ஆனா உண்மையான பொருள் என்ன தெரியுமா? இந்த மாது இனி பூ அணியக்கூடாது. அதுக்காக நான் வந்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? உன்னை கொல்ல போறேன். நான் உன்னை கொல்ல போறேன். கொல்லுகிற என்னை நீ வணங்க போகிறாய். கொல்ல வந்த எனக்கு நரகம், கொல்பவனை கும்பிடும் உனக்கு சொர்க்கம். எனவே நம்ம 2 பேருக்கும் ஒரே இடம் கொடுக்க முடியாது. நம்ம 2 பேரும் வேறு வேறு இடத்துக்கு போகத்தான் போறோம். அப்படிங்கறத என்ன அழகா சொல்றாரு பாருங்க சேக்கிழார். கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி அவர் சொல்றாருங்கிறத பாருங்களேன். நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும். ஐயோ! கிளாசிக் கிளாசிக் கிளாசிக். அப்போ உடனே மன்னன் என்ன பண்றாரு? தேவியை பாக்குறாரு. பார்த்து நீ அந்தப்புறம் போமான்னு சொல்லிடுறாரு. அரசி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இவரு நமக்கு ஆகமத்தை அருள போகிறார். அப்படின்னா குரு. அதனால தவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி, இருக்கை, தவிசுனா இருக்கை, அந்த உயர்ந்த இடத்துல அவரை அமர வைத்து தாம் இருநிலத்து இருந்து, தாம் வந்து கீழே உக்காந்துக்கிட்டாரு. குரு மேல, சீடன் கீழே. தாமும் இருநிலத்து இருந்து பொற்றி இனி அருள் செய்யும் என்றார். இனி இப்போ நீங்கள் எனக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி சொல்லி இப்படி வணங்குவோம் இல்லையா? அப்படி வணங்கும் போது கைத்தளத்து இருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். அவரு எவ்வளோ ஆசையா, எவ்வளோ ஒரு பெரிய உணர்வோட மனைவிய விரைவா அனுப்பி வச்சுட்டு என்ன பண்றாரு? நீங்க மேல இருங்க, நான் கீழே இருக்கேன்னு கீழே உட்காந்துக்கிட்டு, பெருமானே இப்ப நீங்க அருள் செய்யலாமேன்னு சொல்லி அவரு வணங்குறார். இப்ப இவர் என்ன பண்றாரு? தான் கையில வச்சிருந்த அந்த வஞ்ச கவளிகை, அந்த ஓலைச்சுவடி இருக்குல்ல, அதை மடி மேல வச்சு அந்த புத்தகத்தை அந்த இதை அவிழ்க்கிற மாதிரி பண்றாரு. இவர் எப்போ இப்படி வணங்குறாரோ அப்போ அந்த பத்திரம்னா அந்த குருவாள், கொத்துவாள், குத்துவாள் எடுக்கிறார். பத்திரம்னா ஆயுதம். அதை எடுத்து தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. புத்தநாதன் இப்ப என்ன பண்ணிருக்கான்? மெய்ப்பொருள் நாயனாரை குத்திட்டான். ரத்தம் குபு குபு குபுன்னு கொட்டுது. நீங்களும் நானும் எழுதியிருந்தா இப்படிதான் எழுதியிருப்போம். இந்த வஞ்ச பய கொடுபாதகன் அப்படி சதக்கென்று குத்த மெய்ப்பொருள் நாயனார் குடல் சரிய அவர் உடலிலிருந்து ரத்தம் குபு குபு என ஆறாக பெருக்கெடுத்து ஓட ஐயோ அப்படின்னு நம்ம எல்லாம் எழுதியிருப்போம். சேக்கிழாருக்கு அப்படி சொல்ல மனசே வரலைங்க. அப்படி எழுத அவருக்கு மனசே வரல. என்ன எழுதுறாரு? முத்தநாதன் தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. அவன் என்ன நினைச்சானோ அந்த நினைச்சதை செஞ்சான். என்ன நினைச்சான்? அவரை குத்தி கொள்ளணும்னு நினைச்சான், செஞ்சு விட்டான்.
இப்ப அவர் கீழே சரியிறாரு. அப்ப அவர் பார்க்கிறாரு, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். இப்பவும் அவனை என்னவா பார்க்கல? பகைவனாய் பார்க்கல. தன் உயிரை எடுத்தவனாய் பார்க்கல. இப்பவும் அந்த வேடம் தான் கண்ணில் படுகிறது. அதுதான் அவர் சிந்தையில் இருக்கிறது. இந்த வேடமே மெய்ப்பொருள், மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் என்று அப்படியே அந்த சிந்தையோடு இப்ப யாருக்குங்க வெற்றி? யாருக்கு வெற்றி? செக்கிழார் எழுதுறார், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். வென்றார். யாரு? செத்து போற மெய்ப்பொருள் நாயனார் வென்றார்னு எழுதுறாருங்க. வென்றார். யார் ஒருவர் தன் கொண்ட கொள்கையிலே கடைசி வரையிலும் உறுதியாக இருக்கிறார்களோ, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் நினைத்தாருங்க. உயிர் போக போகுதுங்க. அப்பையும் அங்குல நிக்கிறாரு பாருங்க. ஏனென்றால் அந்த வேடம் என்பது மெய். அது சிவம். இந்த இடத்துல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். ஃப்ளோ கொஞ்சம் குறையும். இருந்தாலும் இந்த உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த நாயன்மார்கள் என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயலேன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க. இது இவர்களுக்கு மட்டும் பொருந்துவதல்ல, இது அனைவருக்கும் அப்படித்தான். உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். நாம பண்ற ஒவ்வொரு காரியமும் நாம பண்ணல, எல்லாம் அவன் தான் பண்றான். நமக்கு இன்னும் புரியல, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ முத்தநாதன் இப்படி செயல்படுவது கூட யாரால்? அது பெருமானார். அப்ப எனக்கு என்ன? எனக்கு வருவதெல்லாம் அது இனிமே எனக்குங்கிற அந்த உணர்வே இல்லையே. நான் இல்ல, எனது இல்ல. அப்ப அவருக்கு எப்படி அவன் பகைவனாய் தெரிவான்? இந்த இடம் ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயலே. இது நான் உணர்றேன். உணராமல் இருந்தாலும் யார் செய்த செயலும் அவன் செயல் இல்ல, அது பெருமான் செயல்தான். அதனால இவர்கள் அதையெல்லாம் உணர்ந்தவர்கள் என்பதாலே அவனை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பகைவனாய் பார்க்க தோன்றவில்லை. அந்த தவ வேடமே வேடம், அதுவே மெய்ப்பொருள் என்று தொழுது அப்பையும் பாருங்க, தொழுது வென்றார். அப்படி வென்றவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார். இந்த வஞ்சக வேடன் அவன் அந்த முத்தநாதன் உள்ள போகும்போதே தத்தன் தான் மனசு அவன் மேலதான் வச்சிருந்தான். வெளியில தான் நிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு டவுட் இருந்தது. இவன் ஒன்றும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, என்னமோ நடக்க போகுதுன்னு. நடந்து போச்சு. உடனே ஓடி வரான் முத்தநாதனை ஒரே குத்து குத்திலான்னு தன்னோட வாழை அப்படி எடுக்கிறான். அப்ப அந்த ரத்தம் சொரிய சொரிய தரையில வீழ்ந்துட்டு இருக்காரு பாருங்க நம்ம நாயனார், மெய்ப்பொருள் நாயனார். அப்ப கரம் நீட்டி தடுத்து, தத்தா நமர், தத்தா நம்மால்டா, நம்மால்டா அப்படின்னு சொல்லிட்டே கீழே விழுறாரு. மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின்கண் கூடி வாளினால் எரியல் உற்றான். நிறைந்த செங்குருதி சோழ வீழ்கின்றார். நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமர், தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார். தத்தனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தான் எஜமான ஒருத்தன் கொன்னுட்டான், அவனை காக்க வேண்டிய நிலையில இருக்கிற மெய் காப்பாளன் நானு. என் கண்ணெதிரில் என் தலைவனை ஒருத்தன் குத்தி தலைவன் அப்படியே கீழே வீழ்ந்து இறந்து போகிறான். அவனை நான் சும்மா விடலாமாங்க? ஆனா நான் உண்மையான அடியாள் அல்லவா? அப்போ மன்னன் சொல்லுக்கு என்னால மீறி ஒண்ணும் பண்ண முடியாது அல்லவா? தத்தன் கேட்கிறான், என்னை என்ன பண்ண சொல்றீங்க? யாது நான் செய்கேன்? கையை இப்படி கட்டி போட்டுட்டீங்களே, யாது நான் செய்கேன்? சொல்லுங்கள் பெருமானே, யாது நான் செய்கேன்? நாயன்மார் சொல்றாரு, எம்பிரான் அடியார் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடு நீ. யார் இவரு? எம்பிரான் அடியார்ப்பா, சிவபெருமானோட அடியார்ப்பா இவரு, சிவனடியார். பார்க்கலையா அந்த வேடத்தை? நம்மள மாதிரி திருநீர் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறார் இல்லையா? நம்மால் இல்லையா? சிவனடியார பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா, நம்ம எல்லை தாண்டி விட்டுட்டு வா. யாராலும் இவருக்கு ஒரு இடையூறும் நிகழ்ந்து விடக் கூடாது. இது அரசன் ஆணை.
எந்த தீங்கும் இல்லாமல் இவரை பொறுப்பாக கொண்டு போய் எல்லை தாண்டி விட்டு விட்டு வந்து விடு, நீ வரும் வரை காத்திருப்பேன்றார். அதுக்குள்ள இந்த செய்தி காட்டு தீ என பரவி போயிடுச்சு. மக்கள் எல்லாம் ஆங்காங்கே திரண்டு நிற்கிறார்கள், அந்த முத்தநாதனை 2ல் 1 பார்த்து விடுவதென்று. செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் அவனை தாக்குவதற்கு முற்படுகிறார்கள். அப்ப தத்தன் சொல்றான், இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை. மக்களே, இது நம்ம மன்னனது ஆணை, தயவு செய்து வழிவிடுங்கள் என்று கேட்டு 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 அவனை பத்திரமா கொண்டு போய் எல்லையை தாண்டி எந்த இடையூறும் இல்லாம விட்டுட்டு வேக 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 வேகமா அரண்மனைக்கு அத நிச்சயமா குதிரையில போயிருப்பான். அப்படி குதிரையில போயிட்டு திரும்பி வர்றாரு. அப்படி வேக வேகமா திரும்பி வந்த பிறகு அவர் வர்ற வரைக்கும் குற்றுயிரும் குலை உயிருமாய் மெய்ப்பொருள் நாயனார் இன்னமும் இருக்கிறார். அந்த உயிரை தாங்கி நின்றார். தத்தன் வந்து சொல்றான், அந்த வேடனை, இவர் என்ன பொருள் சொல்றாரு பார்த்தீங்களா? தத்தனுக்கு என்ன, அவன் வேஷக்காரங்க, கபடதாரிங்க அவன். அந்த வேஷக்காரனை கொண்டு போய் நான் எந்த இடையூறும் இல்லாம எல்லை தாண்டி விட்டு விட்டு வந்து விட்டேன், வேடனை இடையூறு இன்றி விட்டனன் என்று தத்தன் சொல்ல, அவன் சொல்ல சொல்ல மன்னனது முகம் மலருது. மலர்ந்து சொல்றார் பாருங்க நாயனார், இன்று எனக்கு ஐயன் செய்த உதவி யார் செய்வார்? ஏப்பா இன்னைக்கு நீ என்னன்னு சொல்றாரு, நீ என்னுடைய தலைவனப்பா தத்தா, நீ எனக்கு தலைவன். ஏனென்றால் அடியாருக்கு பேர் உதவி செய்திருக்கிறாய். நீ எனக்கு தலைவன், எனக்கு ஐயன் செய்த உதவி, நீ செய்த உதவி, இன்று நீ எனக்கு செய்த உதவி யாருப்பா செய்வான்னு அவனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொன்னவாறு எப்படி எழுதுறாரு பாருங்க. சென்று அடி வணங்கி நின்று செய் தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு விட்டனன் என்று கூற மன்னன் சொல்றாரு, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெரும் கருணை கூர்ந்தார். இப்ப இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் அந்த மன்னனோட இடத்துல இருந்திருந்தால், இப்ப நமக்கு பின்னாடி இளவரசன் பட்டத்துக்கு வரணும்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, எப்பா தெரியாதனமா சொல்லிட்டேன்பா, இந்த திருநீர் பூசிட்டு ருத்ராட்சம் போட்டிருந்தா நீங்க மட்டும் நேரா உள்ள விடுங்கன்னு ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். நான் நினைச்சுக்கிட்டேன் இதெல்லாம் இப்படி திருநீர் பூசியிருந்தா ருத்ராட்சம் போட்டிருந்தா எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். எனக்கு நேர்ந்ததை பார்த்தீங்களா? இது யாருக்கும் நடக்கக்கூடாதுப்பா. அதனால இனிமே யாரா இருந்தாலும் சரிதான், திருநீர் பூசியிருந்தாலும் சரிதான், ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் சரிதான், உடம்பு ஃபுல்லா திருநீர்ல அப்படியே நனைஞ்சு வந்தாலும் சரிதான், இனிமே யாரையும் செக் பண்ணாம உள்ள விட்டுறாதீங்கப்பா, வேண்டாம், அது போகட்டும். இப்படிதானங்க சொல்லுவாங்க, இப்படிதானங்க சொல்லணும். யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் இந்த வேடத்தால் வந்த வினை என்ன? ஒரு நல்ல மன்னனை இந்த நாடு இழந்தது. மன்னன் முக்திக்கு போறாரு, அவர் எங்கேயோ போறாருங்க, அதை விடுங்க. மன்னன் என்ன தனிப்பட்ட ஆள? மன்னன் நாட்டுக்கானவன், இந்த நாட்டு மக்களுக்கானவன். அப்ப இந்த வேடம் மன்னனுக்கு முக்தி தந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த மக்களுக்கு என்ன செய்தது? மக்களை ஒரு நல்ல மன்னனை இழக்க வைத்ததே. அப்படியானால் இந்த வேடத்தை போற்றி பாதுகாப்பது என்பது சரியான செயலாக இருக்க முடியுமா? ஆனா இந்த மன்னன் என்னங்க பண்றாரு? மன்னன் என்னங்க பண்றாரு? அமைச்சர், உறவினர், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாம் வாங்க வாங்க வாங்க, நீங்கள் அனைவரும் பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர். இன்னமும் இந்த திருநீற்று அன்பை நீங்க தான் பாதுகாத்து எல்லாரும் நீங்க உய்யணும். என்னது, இன்னைக்கு முத்தநாதம் வந்தான், நாளைக்கு சொத்தநாதம் வருவான். அவன் வந்து இந்த மாதிரி மறுபடியும் கொண்டுட்டு போயிடுவான். யாரு எத்தனை தடவை வந்து எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த திருநீற்று அன்பை பாதுகாத்து உய்ப்பீர், நல்லா இருங்க, இதுவாங்க அவர் சொல்ல வேண்டியது. ஆனா அப்படிதாங்க சொன்னாரு. நீங்கள் அனைவரும் பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்றார். அம்பலத்து ஆடும் பெருமான் பூங்கழலை சிந்தை செய்தார். தில்லை மன்றுள் ஆடுகின்ற அந்த பெருமானது பூங்கழலையே சிந்தித்தவாறு அவர் இருக்கிறார்.
அந்த பாடல் பாருங்க, அரசியல் ஆயத்தார்க்கும், அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் போன்றவர்கள், அழிவுறும் காதலார்க்கும், தன் மீது பெரும் காதல் உடைய மற்ற உறவினர்கள், குடும்பத்தார் அவங்கெல்லாம், நண்பர்கள் எல்லாம் விரவிய செய்கை தன்னை விளம்புவார். அவங்க இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று புரவலர் மன்றுள் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார். இப்படியாக அந்த நிலையிலும் பெருமானது அந்த பூங்கழலை திருவடியையே திருவருளையே அவர் சிந்தை செய்தவாறு இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியும்? நாயனாருக்கு மாதொரு பாகனாய் பெருமான் காட்சி தருகிறார். மூவரும் தேவரும் காணா முழு முதலை நம்முடைய நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் கண்டு கழிக்கிறார். தேவர்க்கும் எட்டா திருவடி நீழலில் சேர்ந்து இடையராது கும்பிடும் கொள்கையை தந்தார். தேவர்களாலேயே எட்ட முடியாத திருவடி நீழல், அந்த திருவடி நீழல்ல போய் இருந்து இடையராது அங்க அவரை வணங்கி இந்த பேரானந்தத்தில் திளைக்கக்கூடிய அந்த பரிசை தந்தார். பெருமான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு இவ்வளவு அழகான ஒரு பரிசை தருகிறார். சிவ வேடத்தையே பொருளாக கொண்ட மெய்ப்பொருள் நாயனார் அந்த குஞ்சித பதம் அடைந்து அங்கே சிவானந்த வாழ்வு, பேரானந்த வாழ்வு, சச்சிதானந்த பெருவாழ்வு பெற்றார். சேக்கிரர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தொண்டனார்க்கு இமய பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டாறு எதிரே நின்று காட்சி தந்து அருளி மிக்க அண்டவானவர்கட்கும் அருள் கடல் நீழல் சேர கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கையின்றார் என்று இந்த மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை அவர் நிறைவு செய்கிறார். உயிர் இழக்க நேரும் பொழுதும் எம்பிரான் அன்பர் எனும் நன்னெறி காத்த சேதிநாதனாரின் பெருமையை இதுகாரும் நான் உரைத்தேன். யாரு? சேக்கிழார் சொல்றார். இனி விரண்மிண்டர் பொற்றாள் சென்னி வைத்து அவரது திருத்தொண்டு இயம்ப துவங்குகிறேன். இன் உயிர் செகுக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்ற நன்னெறி காத்த சேதிநாதனார் பெருமை தன்னில் என் உரை செய்தேனாக இகல் விரண்மிண்டர் பொற்றாள் சென்னி வைத்து அவர் முன் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றேன் என்ற இந்த 24வது திருப்பாடலோடு மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை நிறைவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். அன்பர் பெருமக்களே, இந்த கேள்வியை கேள்வியாகவே உங்களிடம் விட்டு விடுகிறேன். பதிலை தேடுங்கள். கேள்வி என்ன? இந்த நிகழ்வு இது நமக்கு தரும் பாடம் என்ன? நாம் அந்த மன்னனிடத்தில் இருந்தால் நாம் என்ன நினைப்போம்? என்ன நினைப்போம் என்றால், இந்த வேடம் உடையவர்களை ஒருபொழுதும் சோதிக்காமல், அவர்களுக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாமல் அவர்களை உள்ளே அனுப்ப வேண்டும் என்று இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ற மன்னன் விதித்திருந்த அந்த ஆணை, பிறத்திருந்த அந்த ஆணை தான் அவரது உயிர் போவதற்கு காரணமாய் இருந்தது. அவர் உயிர் போனது என்பது அது அவருடைய ஒரு செய்தி, அவருடைய ஒரு விஷயம். அவர் முத்தி பெற்றார், எங்கோ சென்றார். ஆனால் இந்த நிகழ்வால் மக்கள் ஒரு நல்ல மன்னனை இழக்க நேர்கிறது. இழக்க நேர்ந்ததால் இப்பொழுது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? அவரை போலவே அந்த ஆணையை தொடர்ந்து அவர்கள் காப்பாற்ற வேண்டுமா? காப்பாற்ற வேண்டும் என்று மெய்ப்பொருள் நாயனார் சொல்லுகிறார். ஏன் காப்பாற்ற வேண்டும்? இது போன்று மீண்டும் நிகழாது என்பது யாராவது அதற்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி நடந்தா பரவாயில்லையா? அதுதான் இந்த வேடம் நமக்கு தருவதா? அப்படிதான் இந்த வேடம் நமக்கு தரும்னா அதை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை உங்களிடம் வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இது குறித்து நிறைய கருத்துக்கள் பேசணும்னு அடியேன் விருப்பப்பட்டேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அது கொண்டு போறது நல்லா இருக்காது. இந்த வேடம் மெய்ப்பொருளே அப்படிங்கிறலாம் நம்ம நிறைய விளக்கணும்னு ஆசைப்பட்டேன். சிவஞான போதம் கூட மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமேன்னு சொல்லுது. அதனால வேடத்தை நம்ம வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயில்ல பூசை குறைஞ்சு போனா என்ன ஆகும்னு திருமந்திரத்துல படிக்கலாம். அது நாட்டுல என்னென்னமோ நடக்கும் அப்படின்லாம் திருமந்திரம் சொல்லுது. அதனால கோயில்ல பூஜை புனஸ்காரங்கள் நம்ம அவசியம் பண்ணணும்னு. அப்பர் பெருமான் சொல்லுவாரு, எப்போ நீங்க ஒருத்தர் திருநீரை பார்த்துட்டீங்களோ, சிவ சாதனத்தை பார்த்துட்டீங்களோ, உடனே அடிமை திறம் நிறைந்து
அடிமை திறம் நினையணும். அதாங்க முக்கியம். அவங்களாம் யாரு? சாட்சாத் சிவபெருமான். இவர் தேவர், அவர் தேவர்ன்னு இவர் யாரு, அவர் யாருன்னு பார்க்காதீங்க. அந்த வேடத்தை பாருங்கள் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார் அல்லவா? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வேடத்தை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கு சிவ தர்மோத்தரம் அது என்ன விளக்கம் கொடுக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டோம். உடல் பற்று ஏன் துறக்கிறார்கள்? இந்த நாயன்மார் உடல் பற்றை துறந்தாரா என்ன என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான காலம் இல்லை என்ற காரணத்தினாலே இந்த அளவில மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை நாம் நிறைவு செய்ய விழைகிறோம். மிகப்பெரிய ஒரு சிந்தனையை அடியார் மக்களிடம் விட்டு செல்கிறேன். இந்த இறந்து போகும் பொழுதும் திருநீற்று அன்பினை தொடர்ந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆணை அது தொடர வேண்டும் என்று முடிப்பது எந்த விதத்தில் சரியாக முடியும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நாம் இனிதே முடிக்க வேண்டிய தருணம் வந்தது. இப்பொழுது நன்றி கூற வேண்டிய தருணம். நம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூறுவோம். மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். இந்த நாயன்மாரது வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு பெரும் துணையாக இருந்த சேக்கிழார் பெருமானுடைய பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். இது போன்ற சிந்தனைகள் நம் சிந்தையில் தவழ வேண்டும் என்று திருவுளம் பற்றுகிற நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருவா சன்னிதானங்களின் பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய வேலப்பத்தம்பிரான் சுவாமிகளது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய இயக்குனர் பெருமான் ஆதீன புலவர்கள் அவர்களது பொன்னா திருவடிகள் வணங்கி நம்முடைய நன்றியை புலப்படுத்துவோம். அப்பர் அருணரி மன்றத்திற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடியேனது குடும்பத்தாருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். உண்மையில் குடும்ப அடியார் பெருமக்களாகிய சிவ குடும்பமே குடும்பம். இந்த அடியார்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு இவைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் ஆக்கமும் ஊக்கமுமாக அமைகிறது. அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அடியார் பெருமக்கள் அனைவரது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் சொல்ல பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோட்டை தனி வெண்பாழ்க வாழ்க, ஆரிதன் அணங்கு வாழ்க, மாறிலா பள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், சீரடியார் எல்லாம் பஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவ செயலாதி மரபுடையோர் திருமரபு சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா.